அன்பான பார்வையாளர்களே, ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியின் 2வது சீசனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு குற்றவாளியின் கனவு நிகழ்ச்சியை பார்த்த பிறகு, நான் இனி குற்றங்களை செய்ய துணிய மாட்டேன், நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க விரும்புகிறேன் என்றும் அழைக்கப்படுகிறது. முதல் சீசன் ஒளிபரப்பான பிறகு உள்நாட்டு குற்ற விகிதம் 20% குறைந்தது. இன்று எங்கள் நிகழ்ச்சியின் 2வது சீசன் ஒளிபரப்பாகிறது. எல்லோரும் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கடந்த சீசனை விட இம்முறை எங்கள் பரிசுத் தொகை இன்னும் உற்சாகமாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு 10 ஸ்பான்சர்கள், பரிசுத் தொகையில் 1 பில்லியன். தப்பியோடிய போட்டியாளர்கள் தங்களால் முடிந்தவரை பிடிபடாமல் தவிர்க்க வேண்டும். அவர்கள் பிடிபடாமல் தவிர்க்கும் ஒவ்வொரு நாளுக்கும் அவர்கள் அதிகரிக்கும் பரிசுகளை பெறுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் 10,000 யுவான் பரிசை பெறுவார்கள். 2 நாட்கள் 50,000 யுவான், 3 நாட்கள் 1 லட்சம், 4 நாட்கள் 1,50,000. 5 நாட்களுக்குப் பிறகு அவர்கள் பிடிபடாத ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 5 மில்லியன் சேர்க்கப்படும். அதிகபட்ச பரிசு 1 பில்லியனை எட்டும். ஆனால் நண்பர்களே, பணம் சம்பாதிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எங்கள் தலைமை ஆய்வாளர்கள் குழுவை வரவேற்போம். ஒரு அறைக்குள் வாங் யூன் ஒரு டிவியின் முன் அமர்ந்து நேரடி ஒளிபரப்பை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார். கோட் சூட் அணிந்த ஒரு குட்டையான முடிகொண்ட பெண் கையில் மைக்கை வைத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். திரையில் நிறைய கமெண்டுகள், அதாவது புல்லட் கமெண்டுகள் தோன்றிக் கொண்டிருந்தன. அந்த பெண் தொகுப்பாளர் ஒவ்வொரு ஆய்வாளரையும் சிரித்த முகத்துடன் அறிமுகப்படுத்தினார். எங்கள் முதல் தலைமை ஆய்வாளர் எங்கள் பழைய நண்பர், சர்வதேச சிறப்பு காவல் படையின் முன்னாள் தலைவர். அவர் அமைதி மற்றும் ஒழுங்கை நிலைநாட்ட தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். தனது பணிக்காலத்தில் அவர் 1200க்கும் மேற்பட்ட வழக்குகளை தீர்த்து வைத்துள்ளார் மற்றும் பலமுறை குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். நம்முடைய மூத்தவர் ஜியாங் யூஷான். எங்கள் 2வது தலைமை ஆய்வாளரும் எங்கள் பழைய நண்பர், நம் நாட்டில் நடைபெற்ற முதல் சூப்பர் பிரெயின் நிகழ்ச்சியின் சாம்பியன், 146 ஐக்யூ கொண்ட ஒரு சூப்பர் ஜீனியஸ், ஊ மிங் யூ. எங்கள் 3வது தலைமை ஆய்வாளரும் எங்கள் பழைய நண்பர், தற்போதைய 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் மற்றும் 500 மீட்டர் ஓட்டத்தில் உலக சாம்பியன், ஜாங் ஜிங் சென். எங்கள் 4வது தலைமை ஆய்வாளர் மிகவும் திறமையானவர், யதார்த்தமான மர்ம துப்பறியும் நாவல்களின் சிறந்த எழுத்தாளர், தற்போது தலைநகர் காவல் நிலையத்தின் ஆலோசகராக உள்ளார். 30 வயதுகளில் இருக்கும் இவர் ஆயிரக்கணக்கான வழக்குகளை கையாண்டுள்ளார், திரு ஹாங் ஃபெங். எங்கள் 5வது தலைமை ஆய்வாளர் சமமான திறமை கொண்டவர், ஒரு ஆக்டிவான குற்றவியல் துப்பறியாளர், தேசிய துப்பறியும் போட்டியில் முதலிடம் வென்றவர், லெங் மிங். கடைசியாக, ஆனால் முக்கியமாக, நிச்சயமாக எங்களிடம் உற்சாகமூட்டும் குழு உள்ளது. எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும். இதில் காமெடி மன்னன் ஷென் ஹாவ் மற்றும் முன்னணி நடிகை தேவதை லியூ கிங் ஆகியோர் உள்ளனர். வாங் யூன் அமைதியாக டிவியை பார்த்துக் கொண்டே தன் புருவம் உடை தேய்த்தார். அவன் இப்போதுதான் இந்த உலகத்திற்கு வந்திருந்தான், எதிர்பார்க்காமல் இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை கண்டான். ஆம், அவன் இந்த ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்தான். ஸ்கைநெட் ஆபரேஷன் திட்டம் உலகின் மிகவும் பிரபலமான ரியாலிட்டி ஷோவை அடிப்படையாக கொண்ட தப்பிக்கும் சவால் நிகழ்ச்சிகளின் ஒன்று. அதேபோல இது ஒரு எஜுகேஷனல் நிகழ்ச்சியும் கூட. நிகழ்ச்சியின் அடிப்படை என்னவென்றால், கொள்ளையர்களாக நடிக்க 50 சாதாரண மக்களை கண்டுபிடிப்பது. மறுபுறம் தலைமை ஆய்வாளர்களின் பங்கு தப்பியோடியவர்களை வேட்டையாடி கைது செய்வது. தப்பியோடியவர்கள் தப்பிக்க முடிந்த அத்தனையும் செய்யலாம். அவர்கள் ஒரு நாளில் பிடிபடாமல் இருந்தால் அவர்கள் 10,000 யுவான் சம்பாதிக்கலாம். 2 நாட்கள் 50,000 யுவான், 3 நாட்கள் 1 லட்சம், 4 நாட்கள் 1,50,000. 5 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பிடிபடாத ஒவ்வொரு கூடுதல் நாளுக்கும் 5 மில்லியன் சேர்க்கப்படும். அதிகபட்ச பரிசு 1 பில்லியனை எட்டும். ஆனால் நண்பர்களே, பணம் சம்பாதிப்பது அவ்வளவு எளிதானது அல்ல. எங்கள் தலைமை ஆய்வாளர்கள் குழுவை வரவேற்போம். ஒரு அறைக்குள் வாங் யூன் ஒரு டிவியின் முன் அமர்ந்து நேரடி ஒளிபரப்பை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார். ஒரு அறைக்குள் வாங் யூன் ஒரு டிவியின் முன் அமர்ந்து நேரடி ஒளிபரப்பை வியப்புடன் பார்த்துக் கொண்டிருந்தார். கோட் சூட் அணிந்த ஒரு குட்டையான முடிகொண்ட பெண் கையில் மைக்கை வைத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார். திரையில் நிறைய கமெண்டுகள், அதாவது புல்லட் கமெண்டுகள் தோன்றிக் கொண்டிருந்தன. அந்த பெண் தொகுப்பாளர் ஒவ்வொரு ஆய்வாளரையும் சிரித்த முகத்துடன் அறிமுகப்படுத்தினார். எங்கள் முதல் தலைமை ஆய்வாளர் எங்கள் பழைய நண்பர், சர்வதேச சிறப்பு காவல் படையின் முன்னாள் தலைவர். அவர் அமைதி மற்றும் ஒழுங்கை நிலைநாட்ட தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அவர் நிகழ்ச்சி மிகவும் பிரபலமான ரியாலிட்டி ஷோவாக மாறியது. அதேபோல இது ஒரு எஜுகேஷனல் நிகழ்ச்சியும் கூட. நிகழ்ச்சியின் அடிப்படை என்னவென்றால், கொள்ளையர்களாக நடிக்க 50 சாதாரண மக்களை கண்டுபிடிப்பது. மறுபுறம் தலைமை ஆய்வாளர்களின் பங்கு தப்பியோடியவர்களை வேட்டையாடி கைது செய்வது. ஒரு கேமராவுடன் சீசனை சுலஸ்வரமாக ஆரம்பித்தார். கேமரா காட்சியையும் மாற்றி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அதிர்வு நிறைந்த ஆபீஸிற்கு சென்றது. ஆபீஸிலிருந்து 4 குறைவான அறிவு கொண்ட மனிதர்கள் ஒரு திரைக்கு முன் அமர்ந்திருந்தார்கள். கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. 2 ஊழியர்கள் ஒரு ட்ரோனுடன் உள்ளே நுழைந்து, திரு வாங் யூன், நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. நிகழ்ச்சி முழுவதும் உங்களை பதிவு செய்யவும் நேரடி ஒளிபரப்பவும் ஒரு மினி ட்ரோன் தொடர்ந்து இருக்கும் என்று கூறினார்கள்.
ட்ரோனுடன் அவர்கள் ஒரு சிறிய வயர்லெஸ் கேமராவையும் அவருடன் இணைத்தார்கள். அதுவும் ட்ரோனைப் போலவே தொடர்ந்து பதிவு செய்யும். சரி, வாங் யூன் தலையசைத்தார். மினி ட்ரோன் அவர் பின்னால் பறப்பதை பார்த்தார். ட்ரோனின் பிடப்பிடிப்பு ஆரம்பத்தில் நடிப்பவரின் முகத்தை வெளிப்படுத்தாது. அவர்கள் பிடிபட்ட பிறகு அல்லது நிகழ்ச்சியின் பிற்பகுதியில் மட்டுமே அவர்களின் முகங்கள் காட்டப்படும். 2 ஊழியர்களும் எல்லாவற்றையும் அமைத்த பிறகு அவரிடம் தொடர்ந்து பேசினார்கள். திரு வாங் யூன், எல்லாம் தயாராக உள்ளது, நீங்கள் இப்போது ஓடத் தொடங்கலாம் என்று கூறினார்கள். ஓடவா? வாங் யூன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். இந்த உலகத்திற்கு இப்போதுதான் வந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் நுழைந்ததால் அவர் எதற்கும் தயாராக இல்லை. மேலும் அவரை துரத்த பணிக்கப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் உலகின் தலைசிறந்த நிபுணர்கள். அவரால் எப்படி தப்பிக்க முடியும்? திடீரென ஒரு எந்திர குரல் ஒரு மனதில் ஒலித்தது. டிங், சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்பட்டது. தொடக்க நிலையாளர்களுக்கான பரிசு தொகுப்பு தொடங்கப்படுகிறது. ஹோஸ்ட் அட்ரிபியூட் பேனல் இப்போது ஆன்லைனில் உள்ளது. தப்பியோட நான் ஏன் அவசரப்பட வேண்டும்? ஒரு சிஸ்டமா? அந்த குரலை கேட்டதும் வாங் யூனின் கண்கள் பிரகாசமாக ஜொலித்தன. பியர்லெஸ் பேண்டிட் சிஸ்டமா? கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கே. முதல்ல அந்த நியூபி கிஃப்ட் பேக்கேஜை ஓபன் பண்ணுவோம் என்று அதை கேட்ட உடனேயே வாங் யூன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். டிங், பிகினர் கிஃப்ட் பேக்கேஜ் திறக்கப்பட்டது. பின்வரும் வெகுமதிகளை பெற்றதற்கு ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். வெகுமதி 1, அனைத்து பண்புகளும் +10. வெகுமதி 2, திறன், காட் லெவல் பார்க்கோர். பிகினர் கிஃப்ட் பேக்கேஜ் திறக்கப்பட்டதும் வாங் யூன் உடனடியாக தன் உடலில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். அவனது வலிமை வெகுவாக அதிகரித்தது போலிருந்தது. மேலும் அவனது புத்தியும் மிகவும் தெளிவானது. பர்சனல் அட்ரிபியூட்ஸ் ஓபன் செய். ஒரு நினைப்போடு அவன் உடனடியாக தனது தனிப்பட்ட தகவல்களை திறந்தான். உடனே அவன் மனதில் ஒரு பேனல் தோன்றியது. பியர்லெஸ் பேண்டிட் சிஸ்டம். ஹோஸ்ட் வாங் யூன். வயது 23. உடல்வாகு 90. உலக சராசரி உடல்வாகு 50. ஹோஸ்ட் பண்புகளில் பிகினர் கிஃப்ட் +10 போனஸ் அடங்கும். புத்திசாலித்தனம் 125. உலக சராசரி IQ 110. ஹோஸ்ட் பண்புகளில் பிகினர் கிஃப்ட் +10 போனஸ் அடங்கும். திறன், காட் லெவல் பார்க்கோர். ஷாக் வேல்யூ 0. கடை திறக்கவா? குறிப்பு: ஹோஸ்ட், தயவு செய்து உங்கள் உடல்வாகு மற்றும் திறன்களை மேம்படுத்த அதிக ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை பெறுங்கள். அப்போ என்னோட உடல்வாகு மற்றும் புத்திசாலித்தனம் சராசரி அளவுல தான் இருக்கா? சரி, அதுல அர்த்தம் இருக்கு, ஏன்னா நான் ஒரு அசோசியேட் டிகிரி தான் வச்சிருக்கேன் என்று வாங் யூன் தனக்குள் நினைத்துக் கொண்டான். அவனது கண்கள் ஷாக் வேல்யூ மற்றும் கடை மீது விழுந்தன. ஒரு நினைப்போடு அவன் கடையை திறந்தான். 10,000 ஷாக் வேல்யூவை ஒரு உடல்வாகு பாயிண்டாக மாற்றிக்கொள்ளலாம். 10,000 ஷாக் வேல்யூவை ஒரு புத்திசாலித்தன பாயிண்டாக மாற்றிக்கொள்ளலாம். 10,000 ஷாக் வேல்யூவை இன்டர்மீடியேட் டிரைவிங் திறன்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். 1,00,000 ஷாக் வேல்யூவை அட்வான்ஸ்ட் டிரைவிங் திறன்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். 1,000,000 ஷாக் வேல்யூவை காட் லெவல் டிரைவிங் திறன்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். எண்ணற்ற திறன்கள் அங்கே இருந்தன. ஒவ்வொன்றிற்கும் அவன் எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய பாயிண்ட்களின் விலை இருந்தது. டிரைவிங் திறன்கள், நடிப்பு, வென்ட்ரிலோக்விசம், மாறுவேஷம், துடிசூடு, பாராஷூட்டிங், ஸ்கேட்போர்டிங் மற்றும் பல. கற்பனை செய்யக்கூடிய அனைத்து திறன்களும் அங்கே கிடைத்தன. ஆனால் அவற்றிற்கு ஷாக் வேல்யூ பாயிண்ட்கள் தேவைப்பட்டன. அதை மற்றவர்களிடமிருந்து பெற முடியும். ஒவ்வொரு டீம் லீடருக்கும் 10 தப்பியோடையவர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளனர். தலைமை இன்ஸ்பெக்டர்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் செயல்பாடு விரைவில் தொடங்கும். வாவ், எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. நான் ஒரு ட்ரக் ஓட்டும் உலக சாம்பியன் மட்டும்தான். உங்களை போன்ற நிபுணர்களுடன் ஆட்களை பிடிப்பதில் நான் எப்படி போட்டியிட முடியும்? நானே துரத்தி சென்றால் இன்னும் சிறப்பாக செய்வேன் என்று நினைக்கிறேன். ஹஹா என்று சிரித்துக் கொண்டே ஜாங் ஜிங்சன் கூறினார். அவர் 3வது இன்ஸ்பெக்ஷன் டீமின் கேப்டன். கொஞ்சம் அழகான மற்றும் கலகலப்பான இளைஞன் அவர். அந்த நேரத்தில் நேரலை ஒளிபரப்பில் ஷென் ஹவ் மற்றும் ஜாங் ஜிங்சன் ஜோக் அடித்துக் கொண்டிருப்பதை காட்டியது. வாங் யூன் டிவியை நிமிர்ந்து பார்த்தான். ஜிங்சன், ஜோக்ஸ் ஒரு பக்கம் இருக்க, நீங்க நேர்ல போய் அந்த தப்பியோடையவர்களை பிடிக்க போனா அவங்களால யாராலையும் தப்பிக்க முடியாது. சொல்லப்போனா யாராலையும் உங்களை விட வேகமா ஓட முடியாது என்று அழகான நடிகை லியூ கிங் சிரித்துக் கொண்டே கூறினார். ஜிங்சன், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணாம பாத்துக்கிறோம். அப்புறம் பாருங்க, உங்க டீம் பிடிக்க வேண்டிய தப்பியோடையவர்கள் கொஞ்சம் பலவீனமா தெரியுறாங்க. ஒருவேளை புரோகிராம் டீம் அப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் என்று 4வது டீமின் லீடர் திரு ஹாங் ஃபங் சிரித்துக் கொண்டே கூறினார். அவர் நீண்ட கூந்தல் மற்றும் கண்ணாடி அணிந்த ஒரு மர்ம துப்பறியும் நாவலாசிரியர். புரோகிராம் டீம் என்ன பத்தி பெருசா நினைக்கலையா? ஆனா என்ன குறைந்தடை விடாதீங்க. ஹிஹி, நான் உங்கள மாதிரி புத்திசாலியா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் சில பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸை வரவழைச்சிருக்கேன்.
யாரு முதலிடத்துல வருவாங்கன்னு சொல்ல இது ரொம்ப சீக்கிரம். ஆனா நான் உங்களை ஜெயிச்சிட்டா என்னால கொஞ்ச நாளைக்கு கெத்து காட்ட முடியும் என்று ஜாங் ஜிங்சன் கூறினார். ஹிஹி, ஜிங்சன், உங்களோட எலைட் டீம் மெம்பர்ஸ் உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே உங்க எலைட் டீமை யூஸ் பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணலதானே என்று 5வது டீமின் லீடர் லெங் மிங் கேட்டார். 30 வயது மதிக்கத்தக்க அவர் குட்டையான முடி மற்றும் உடற்பயிற்சி செய்த உடற்கட்டோடு அவரை கூர்ந்து பார்த்தார். கண்டிப்பா இல்ல. என்னோட பிளான உருமாக்குறதுக்கு இந்த 10 தப்பியுடையவர்களோட திறமைகளை நான் எடை போடணும். அந்த அளவுக்காவது எனக்கு தெரியும். பக்கத்தில் முதல் டீமின் மூத்த லீடர் ஜாங் யூஷனும் 2வது டீமின் லீடரான சூப்பர் பிரெயின் சாம்பியன் வு மிங்யூவும் மெல்ல சிரித்தனர். இந்த முறை போன சீசனை விட குறைந்த நேரத்திலே எல்லா தப்பியுடையவர்களையும் பிடிக்க முயற்சி செய்வோம் என்று ஜாங் யூஷன் அவரது நாற்காலியில் சாய்ந்தபடி கூறினார். தப்பியுடையவர்களை பிடிப்பது எனக்கு ரொம்ப சுலபம். அவங்க எப்படி தப்பிக்க திட்டமிடுறாங்கன்னு பார்க்கத்தான் விரும்புகிறேன். அது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் அது ரொம்ப போரிங்கா இருக்கும் அல்லவா என்று வு மிங்யூ தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டே அமைதியாக கூறினார். இதற்கிடையில் ஸ்ட்ரீமிங் தளத்தில் எண்ணற்ற நெட்டிசன்கள் நேரடி ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் உற்சாகமாக விவாதித்துக் கொண்டும் எதிர்பார்ப்போடும் கமெண்ட் செய்து கொண்டும் இருந்தனர். 6666 சீனியர் ஜாங் யூஷன் மற்றும் வு மிங்யூ உண்மையில் அனுபவம் வாய்ந்த இன்ஸ்பெக்டர்கள். போன சீசன்ல சீனியர் ஜாங் யூஷன் மற்றும் வு மிங்யூ ரொம்ப இரக்கமில்லாதவர்களா இருந்தாங்க. அவங்களால அந்த தப்பியோடையவர்களை சும்மா விரலை ஆட்டினதுமே பிடிக்க முடிந்தது. ஜாங் ஜிங்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காரு. அவர் சுயமாக தப்பியோடையவர்களை பிடிக்க முடியுமா? நான் ஓடுவதில் உலக சாம்பியன், ஒரு சாதாரண தப்பியோடையவன் என்னை எப்படி முந்த முடியும் என்று கேட்டுக்கொண்டனர். ஆரம்பித்தாச்சு. தப்பியோடையவர்களை எதிர்பாராத விதத்தில் மாட்டும் நேரத்தை பார்க்க நான் ரொம்ப விரும்புகிறேன். ஹஹா, இந்த முறை தப்பியோடையவர்களாக நடிக்கும் அந்த 50 துரதிர்ஷ்டவசிகள் யாருன்னு பார்ப்போம். 50 தப்பியோடையவர்களின் லைவ் ஸ்ட்ரீம் தொடங்கியது. அவர்கள் இப்போதே தப்பிக்க மிரண்டு ஒளிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஹஹா. திரையில் அந்த 5 சீஃப் இன்ஸ்பெக்டர்களின் நம்பிக்கையான பேச்சுகளை வாங்கியுன் பார்த்தபோது, மேலும் கமெண்ட்டுகளை பார்த்தபோது அவன் கண்கள் லேசாக மின்னின. திரு வாங்கியுன், நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஏற்கனவே உங்கள் தப்பிக்கும் நேரத்தில் 10 நிமிடங்களை வீணடித்து விட்டீர்கள். இன்னும் 50 நிமிடங்களே உள்ளன. மேலும் நீங்கள் தப்பிக்கும் போது நேரடி ஒளிபரப்பை பார்க்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன்ஸ்பெக்டர்களும் உங்கள் நேரடி ஒளிபரப்பை பார்க்க முடியாது என்று அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த 2 ஊழியர்கள் நினைவூட்டினார். புரிந்தது. அவசரமில்லை. வாங்யுன் ஊழியர்களை நிமிர்ந்து பார்த்தான். அவனது கண்கள் லேசாக மின்னின. அவசரமில்லை. அவன் துளியும் அவசரப்படவில்லை. அவன் ஒரு ஓரமாக சென்று ஒரு கப் தண்ணீரை ஊற்றி ஒரு கப் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தயார் பண்ண ரெடியானான். ஓடவா, இன்னும் 50 நிமிடங்கள் இருந்தது. ஓட ஏன் அவசரப்பட? அதிலும் குறிப்பாக வாங்யுன் ஒரு பியர்லெஸ் பேண்டிட் ஆயிருக்கா? ஊழியர்கள் டிவியை அணைத்தனர். வாங்யுன் ஒரு பாக்கெட் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை எடுத்தான். 2 முட்டைகளை உடைத்து ஊற்றி அமைதியாக தனக்கான உணவை தயார் செய்தான். அந்த 2 ஊழியர்களும் வாங்யுன்னை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஆனால் அவர்கள் மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்காமல் அங்கிருந்து சென்றுவிட்டனர். நேரடி ஒளிபரப்பு தொடங்கியது. அந்த 50 தப்பியோடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அதிகாரிகள் குழு ஏற்கனவே கிளம்பிவிட்டதையும் பார்வையாளர்களால் பார்க்க முடிந்தது. 100 சாதாரண அதிகாரிகள் ஜோடி ஜோடியாக பிரிந்து அந்த 50 தப்பியோடியவர்களின் இருப்பிடங்களை நோக்கி சென்றனர். நிஜத்தில் குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசாரின் வழக்கமான நடைமுறை இதுதான். 2 அதிகாரிகள் ஒரு தப்பியோடியவனை கைது செய்வார்கள். கையில் கிண்ணத்துடன் வாங்யுன் குடியிருப்பு கட்டிடத்தின் கீழே இறங்கி வந்தான். அவன் கண்களை சுருக்கி சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டான். அது ஒரு பழைய குடியிருப்பு வளாகம். இன்னும் பழைய சுற்றுச்சுவரை கொண்டிருந்தது. பல வாகனங்கள் அந்த பகுதியில் தாறுமாறாக நிறுத்தப்பட்டிருந்தன. அவன் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டே அங்கே உலாவிக் கொண்டிருந்தான். சொல்லப்போனால் அந்த ஈடு இணையற்ற கொள்ளைக்கார சிஸ்டம், பியர்லெஸ் பேண்டிட் சிஸ்டம் கிடைத்த பிறகு வாங்யூனுக்கு நேரடியாக தப்பிச் செல்லும் எண்ணம் எதுவும் இல்லை. ஷாக் வேல்யூ புள்ளிகளை எப்படி சம்பாதிப்பது என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். சுற்றுப்புறத்தை பழகிக்கொண்டே அவன் உலாவரும் போது அவனது உதட்டின் ஓரங்கள் லேசாக உயர்ந்தன. வாவ், ஒருத்தன் பொம்பள வேஷம் போட்டு அதிகாரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான். செம்ம காமெடி. போன சீசன்லயே ஒருத்தன் இதே மாதிரி பண்ணான். 2 நாள்ல மாட்டிக்கிட்டான். பொம்பள வேஷம் போடுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. லைவ் கேமரா நம்பர் 21 பாருங்க. அந்த ஆளு தப்பிக்கிறதுக்காக ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி வேஷம் போட்டிருக்கான். உண்மையிலேயே இவங்க ஒரு தனி ரகம்தான்.
இன்னொருத்தன் சைக்கிள்லயே கிராமத்து பக்கம் போயிட்டான். இது எனக்கு போன சீசன்ல காட்டுக்குள்ள போய் பிழைக்க முயற்சி செஞ்சு கடைசியில ஏதோ விஷத்தை சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன ஒருத்தரை ஞாபகப்படுத்துது. செம்ம சிரிப்பு. ஸ்கைநெட் ஆபரேஷன் தொடங்கிவிட்டது. பார்வையாளர்கள் அனைவரும் தங்கள் கணினிகளிலும் மொபைல் போன்களிலும் உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் 50 தப்பியோடியவர்களின் லைவ் ஸ்ட்ரீம்கள் பல நெட்டிசன்களுக்கு பொழுதுபோக்காக அமைந்தன. போன சீசனில் சில தப்பியோடியவர்கள் நீண்ட நேரம் பிடிபடாமல் இருக்க பல தந்திரங்களை கையாண்டனர். அதே நேரத்தில் பல நகைச்சுவையான சம்பவங்களும் நடந்தன. பெண்கள் போல வேடமணிவது, சாக்கடைக்குள் ஊர்ந்து செல்வது மற்றும் ஆள் நடமாட்டமில்லாத காட்டுப்பகுதிகளில் உயிர் வாழ முயற்சி செய்வது போன்றவை பல நெட்டிசன்களை வாயடைக்க செய்தன. ஆனால் அதுவும் அந்த நிகழ்ச்சியின் ஈர்ப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அந்த 50 தப்பியோடியவர்களுள் விசித்திரமான யோசனைகளை கொண்ட பலர் எப்போதும் இருந்தனர். ஏய், லைவ் கேமரா நம்பர் 33ல இருக்கிறவன பாருங்க. இவன் கிண்ணத்துல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ வச்சுக்கிட்டு பில்டிங்க சுத்தி சாவகாசமா நடந்துகிட்டு இருக்கான். நானும் பார்த்தேன். இவன் என்ன பிளான் பண்றான்? ஆபத்தான இடம்தான் பாதுகாப்பான இடம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவன் அப்புறமா அந்த குடியிருப்பு வளாகத்துக்குள்ளேயே ஒளிய போறானா? ஒருவேளை இந்த தம்பிக்கு உண்மையிலேயே பசிக்குதோ என்னவோ, மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் போல. சில பார்வையாளர்கள் வாங் யுன்னின் லைவ் ஸ்ட்ரீமை கவனித்தனர். மற்ற லைவ் ஸ்ட்ரீம்களில் இருந்த தப்பியோடியவர்கள் அனைவரும் ஒளிந்து கொள்ள இடங்களை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் அதற்கு நேர்மாறாக தைரியமாக வெளியே உலாவிக் கொண்டிருந்தான். வாங் யுன்னின் விசித்திரமான நடவடிக்கைகள் கணிசமான பார்வையாளர்களை ஈர்த்தன. நேரம் செல்ல செல்ல அதிகமான பார்வையாளர்கள் உள்ளே வந்தனர். அவனது ஒளிபரப்பை மட்டும் 100,000கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். இந்த தம்பி ஓடப்போறதா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. அதிகாரிகள் ஏற்கனவே அந்த வளாகத்தோட இடமயத்துல இருக்காங்க. இந்த ஆள் தான் முதல்ல மாட்டிக்க போற தப்பியோடியவனா இருப்பான். செம்ம போரு. 1 மணி நேரம் நெருங்கிய நேரத்தில் வாங் யுன்னின் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் அவன் இன்னும் அங்கேயே இருப்பதை பார்ப்பது சலிப்பை ஏற்படுத்தியது. அவன்தான் பிடிபட போகும் முதல் தப்பியோடியவனாக இருக்கப் போகிறான். இது ஒருவேளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் செட்டப்பா இருக்குமோ? இந்த தப்பியோடியவனை தான் ஜாங் ஜின்சன் பிடிக்க போறாரு. ஜாங் ஜின்சன் வீக்னு நினைச்சு புரோகிராம் டீம் அவருக்கு ஒரு சலுகை கொடுக்கறாங்களா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஜின்சன் தான் இருக்கிற தலைமை இன்ஸ்பெக்டர்கள்லயே ரொம்ப வீக்கானவரு. லைவ் சாட் ரூமில் சில பார்வையாளர்களால் சிரிப்பதையும் ஊகிப்பதையும் தவிர்க்கவே முடியவில்லை. அதிகாரிகள் நெருங்கிட்டாங்க. ஜாங் ஜின்சன் தான் முதல் தப்பியோடியவனை பிடிப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது கண்டிப்பா புரோகிராம் டீமோட சதிதான். இதற்கிடையில் அந்த வளாகத்தின் நுழைவு வாயிலில் ஒரு கார் வந்து அடைந்தது. தப்பியோடியவர்களின் தகவலின்படி அந்த கார் ஒரு கட்டிடத்தின் முன் நின்றது. அவர்கள் காரில் இருந்து இறங்கி கையில் ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு முன்னோக்கி நடந்தனர். அதேபோல அவர்களுக்கு பின்னாலும் மேலும் ஒரு சிறிய ட்ரோன் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அவர்கள் முன்னோக்கி நடந்தபோது உடனே அவர்களுக்கு முன்னால் ஒரு பழக்கமான உருவம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தனர். அவர்கள் கண்களை சுருக்கி கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். டீம் லீடருக்கு தகவல் சொல்லுங்க, நாங்க இங்க ஒரு தப்பியோடியவனை கண்டுபிடிச்சிட்டோம் என்று அந்த இளைஞர்களில் ஒருவன் தனது ஹெட்செட்டில் இருந்த பட்டனை அழுத்தி தெரிவித்தான். அதே நேரத்தில் தலைமை இன்ஸ்பெக்டர்கள் அறையில் அந்த இளைஞரின் தகவல் கேட்டது. ஜாங் ஜின்சனுக்கு முன்னால் இருந்த ஸ்பீக்கரில் இருந்து அந்த குரல் வந்தது. அந்த திடீர் தகவலால் ஜாங் ஜின்சன் திகைத்து போனார். அவர் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் கண்கள் மின்னின. என்னது, ஒரு தப்பியோடியவனை கைது பிடிச்சிட்டீங்களா? இவ்ளோ சீக்கிரமாவா என்று ஜாங் ஜின்சன் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கேட்டார். ஜின்சன், உங்க டீமுக்கு கீழே இருக்கிற லைவ் கேமரா நம்பர் 33 பாருங்க. அதிகாரிகள் 3 மற்றும் 4 ஏற்கனவே அந்த தப்பியோடியவனை கவனிச்சிட்டாங்க. ஆனா அவர்கள் இன்னும் அவனை கைது செய்யல. இந்த தப்பியோடியவன் கொஞ்சம் விசித்திரமா இருக்கான். அவன் உண்மையாகவே ஓடல என்று அழகான நடிகை லியூ கிங் கிங் கூறினார். ஜாங் ஜின்சன் உடனே அதிகாரிகளின் பார்வையிலிருந்து தெரியும் லைவ் ஃபீடா பார்த்தார். அது பெரிதாக்கப்பட்டு ஒரு டார்கெட் தோன்றியது. வாவ், இந்த தப்பியோடியவன் ஓடவே இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? புரோகிராம் டீம் இதை வேணும்ட்டே செட் பண்ணிருக்காங்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட உண்மையான திறமை இருக்கு என்று ஜாங் ஜின்சன் ஒரு கலந்த முகப்பாவனையுடன் கூறினார். ஜின்சன், இது புரோகிராம் டீமோட ஏற்பாடா இருக்காது. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற உலகத்துல கண்காணிப்பு வலை ரொம்ப பெருசு. தப்பிக்கவே முடியாது. சில குற்றவாளிகளுக்கு தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அவங்க ஓடாம இருந்திருக்கலாம். இந்த தப்பியோடியவன் ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். புரோகிராம் டீம் உண்மையாவே என்ன ரொம்ப வீக்னு நினைச்சு எனக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஜாங் ஜின்சன் ஷென் ஹவாவத்தை பார்த்தார்.
சிரிப்பை அடக்கிக் கொண்டு ஷென்ஹவாவு தலையாட்டி உறுதியாக சொன்னார், நிச்சயமா இருக்காது. புரோகிராம் டீம் ஜாங் ஜின்சனுக்கு ஒரு முன்னுரிமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜாங் ஜின்சன் ஆரம்பத்திலேயே லீட் எடுக்கட்டும், அப்பதான் அவர் ரொம்ப மோசமா தோக்க மாட்டாரு. ஜாங் ஜின்சனும் ஷென்ஹவாவும் சும்மா அதகலம் பண்றாங்க. அந்த தருணத்தில் நேரடி ஒளிபரப்பு அறையில் இருந்த பார்வையாளர்களால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. ஏராளமான கமெண்ட்டுகளை அனுப்பினர். முகத்தில் புன்னகையுடன் ஜாங் ஜின்சன் மற்ற 4 குழு தலைவர்களையும் பார்த்து தலைவணங்கினார். சரி, அப்போ எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க, தயக்கமா இருந்தாலும் நான் ஒரு பாயிண்டோட முன்னிலை வகிக்கிறேன். பின்னர் அவர் தனக்கு முன்னால் இருந்த மைக்ரோபோனை நோக்கி சாய்ந்தார். அதிகாரிகள் நம்பர் 3 மற்றும் 4, அந்த டார்கெட்டை கைது பண்ணுங்க. எஸ் என்று 2 அதிகாரிகளும் உடனடியாக பதிலளித்தனர். பக்கத்தில் ஜாங் யூஷனும் வூமிங் யூவும் மெல்லிய புன்னகையுடன் பார்த்து கொண்டனர். ஹே, ஜாங் ஜின்சனும் சிரித்தார். புரோகிராம் டீம் வேணுமென்றே இந்த சூழ்நிலையை அமைத்திருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. எதுவாக இருந்தாலும் முதல் பாயிண்ட் அவருக்குத்தான். அவர் தனது நாற்காலியில் சாய்ந்து நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தார். இதற்கிடையில் அதிகாரிகள் எண் 3 மற்றும் 4 பேரும் வாங்யுன்னை குறிவைத்து வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் அவனை அடைவதற்கு முன்பே தங்களுக்கு முன்னால் இருந்த அந்த தப்பியோடியவனை பார்த்தனர். அவன் மெதுவாக தனது நடுவிரலை உயர்த்தி காட்டினான். 5 மீட்டர் தூரத்தில் இருந்த அந்த 2 அதிகாரிகளை பார்த்த வாங் யுன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ, கண்கள் உற்சாகத்தில் ஜொலிக்க, மெதுவாக தனது நடுவிரலை உயர்த்தி காட்டினான். அந்த தருணத்தில் அவன் ஒரு தப்பியோடியவன், தேடப்படும் ஒரு குற்றவாளி. அவன் ஏற்றுக்கொண்ட அந்த கதாபாத்திரத்தில் அவன் முழுமையாக மூழ்கியிருந்தான். என்ன? சந்தேகத்திற்குரிய நபர் தங்களை நோக்கி திமிராக சைகை காட்டுவதை கண்டதும் அந்த 2 அதிகாரிகளும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். எவ்வளவு திமிர்! அவனை பிடியுங்கள்! ஒரு அதிகாரியின் முகபாவனை மாறியது. அவர் வாங்கியுன்னை நோக்கி வேகமாக ஓடினார். அவருடைய கூட்டாளியும் அவரை தொடர்ந்து ஓடினார். அவர்களது கூர்மையான கண்கள் வாங்கியுன் மீதே பதுங்கிருந்தன. அவர்கள் துரத்துவதைக் கண்டதும் வாங்யுன்னின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை நடனமாடியது. அவன் சட்டென்று திரும்பி மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். என்ன நடக்குது? கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஜாங் ஜின்சன் அந்த நடுவிரல் சாய்கையையும் அதைத் தொடர்ந்து அந்த நபர் திடீரென்று ஓடுவதையும் பார்த்து குழப்பத்தில் உறைந்து போனார். ஒரு தப்பியோடியவன் வேண்டுமென்றே பிடிபடுவதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருக்க மாட்டார்கள். ஒருவேளை இந்த தப்பியோடியவனிடம் சில தந்திரங்கள் இருக்கலாம் என்று வூமிங் யூ ஊகித்தார். நேரடி ஒளிபரப்பில் நடக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்தபடியே அவரது பார்வை மின்னியது. ஆனால் இந்த தப்பியோடியவன் அளவுக்கு அதிகமாய் துணிச்சலோட இருக்கான் இல்லையா? நம்முடைய அதிகாரிகள் எல்லோருமே நல்ல உடற்தகுதி கொண்டவங்க. சாதாரண மக்களின் உடற்தகுதியை 8 என்று வைத்துக் கொண்டால் நம் அதிகாரிகளின் தகுதி 8.5 இருக்கும் என்று ஜாங் ஜின்சன் யோசனையுடன் நெற்றியை சுருக்கியபடி கூறினார். களத்தில் இறங்கியுள்ள அதிகாரிகளின் உடலமைப்பு நிஜமான போலீசாருக்கு இணையாகவும் சாதாரண மக்களை விட மிகவும் அதிகமாகவும் இருந்தது. எனக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். வூமிங் யூ கலையை ஆட்டிக்கொண்டே ஆர்வத்துடன் திரையை பார்த்தார். துரத்தி வரும் 2 அதிகாரிகளும் நெருங்கி வந்தபோது வாங்யுனின் கண்கள் பிரகாசமாக ஜொலித்தன. எந்த தயக்கமும் இன்றி அவன் வேகமாக ஓடத் தொடங்கினான். அவனுக்கு பின்னால் சாலை ஓரங்களில் வரிசையாக கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. வாங்யுன் தனது வேகத்தை துளியும் குறைக்காமல் ஒரு காரின் மீது கைகளை ஊன்றி மிகவும் லாவகமாகவும் நளினமாகவும் அதன் மீது தாவிச் சென்றான். அது மங்கி வால்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாவுதன் போது கூட வாங்யுனின் வேகம் சற்றும் குறையவில்லை. என்ன? பின்னால் துரத்தி வந்த 2 அதிகாரிகளின் முகபாவனைகள் லேசாக மாறின. நில்லுங்கள்! அவர்கள் கார்களுக்கு இடையே புகுந்து விடாமல் துரத்திக் கொண்டே கத்தினார்கள். இருந்தாலும் ஒரு அடி பின்னால் இருப்பது என்பது எப்போதும் பின்தங்கியிருப்பதுதான். அவர்கள் கார்களை சுற்றி கொண்டு வருவதற்குள் வாங்யுன் ஏற்கனவே 10 மீட்டர் இடைவெளியை உண்டாக்கியிருந்தான். அவனை அந்த பக்கமா மடக்குங்க! ஒரு அதிகாரி கத்தினார். அவர்களது நடத்தை மிகவும் நிதானமாகவே இருந்தது. உடனடியாக அவர்கள் பிரிந்து அவனை சுற்றி வளைத்து பிடிக்க திட்டமிட்டனர். வாங்யுன் அவர்களை ஒரு சாதாரண பார்வையில் பார்த்துவிட்டு நம்பிக்கையான புன்னகையை உதிர்த்தான். காட் நிலை பார்க்கர் திறமையை பெற்றிருந்த வாங்யுன் அந்த 2 அதிகாரிகளையும் ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லை. அதிலும் இந்த ஆரம்ப கட்டத்தில் அதிகாரிகளிடம் எந்த ஆயுதங்களும் இல்லாதது என்பது அவனுக்கு சாதகமாக இருந்தது. வாங்யுன் தப்பிச் செல்லும் வழியை அடைக்கும் நம்பிக்கையில் ஒரு அதிகாரி வெளியேறும் வழியை நோக்கி வேகமாக ஓடினார். மற்றவர் வாங்யுனை தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருந்தார். வாங்யுன் மெல்ல சிரித்தான். அவன் வெளியேறும் வழியை நோக்கி செல்லாமல் 2.5 மீட்டர் உயரமுள்ள சுற்றுவலை நோக்கி திரும்பினான். தனது வேகத்தை தக்க வைத்துக் கொண்டு சுவருக்கு 1 மீட்டர் முன்னால் இருக்கும்போது சுவரில் உதைத்து சிரமமே இன்றி தன்னை மேலே உயர்த்தி கொண்டான். அது ஒரு மங்கி வால்ட். சாவகாசமாக அவன் சுவரின் மேல் நின்றான். ச்சே, இந்தாலு! வெளியேறும் இடத்தில் வாங்யுனை மடக்க காத்திருந்த அதிகாரியால் மெல்லிய குரலில் திட்டாமல் இருக்க முடியவில்லை.
துரத்தி வந்த அதிகாரியாலும் தன் முகத்திலிருந்த ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை. சுவரின் மேல் நின்ற வாங்யூன் திரும்பி பார்த்து அவர்களை நோக்கி தன் கைகளை விரித்தான். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அடுத்த நொடியே அவன் ஒரு பேக் ஃபிளிப் அடித்து மிக எளிதாக தரையில் இறங்கினான். பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துவிட்டு சாவகாசமாக நடந்து சென்றான். சுவரின் மறுபக்கம் அந்த 2 அதிகாரிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவமானத்தில் அவர்கள் முகம் சிவந்தது. அவர்கள் மிக எளிதாக ஏமாற்றப்பட்டார்கள், அவ்வளவுதான். எதிராளி அவர்களை ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக கூட கருதவில்லை. இந்த ஆளு பார்க்கர் கலையில் கில்லாடியாயிருக்கான், பயங்கரமான திறமைசாலி என்று அதிகாரிகளில் ஒருவர் முணுமுணுத்தார். தயக்கத்துடன் தனது ஹெட்செட் பட்டனை அழுத்தினார். டீம் லீடருக்கு தகவல், நாங்கள் அவனை தவறவிட்டோம். எங்க இருவராலும் அவனுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. புரிஞ்சது. கட்டுப்பாட்டு அறையில் ஜாங் ஜிங்சன் உதவியற்ற முகபாவனையுடன் புருவங்களை சுருக்கினார். அவன் ரொம்ப துணிச்சலானவன், அதிகாரிகளை துச்சமா மதிக்கிறான், அல்லது அவன் தன் திறமை மீது அதீத நம்பிக்கை கொண்டவன்னு கூட சொல்லலாம் என்று 4வது குழு தலைவர் ஹங் ஃபிங் பக்கத்திலிருந்து கருத்த விட்டார். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, நிகழ்ச்சி குழு எப்படி ஒரு தப்பியோடியவனை ஈஸியா பிடிபடுற மாதிரி செட் பண்ணுவாங்க. ஜாங் ஜிங்சன் கசப்பான சிரிப்புடன் தலையை ஆட்டினார். 666, வாவ், அது அற்புதம். கைதி நம்பர் 33 ஒளிய முயற்சிக்கவே இல்லை. அதிகாரிகள் வரும் வரை காத்திருந்து பிறகு தப்பிச்சிருக்கான். இது அப்பட்டமான சீண்டல். இது வெறும் சீண்டல் மட்டுமா? அதிகாரிகளை பார்த்து நேரடியாகவே நடுவிரலை காட்டினான். பாவம் ஜாங் ஜிங்சன். அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காதது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்பட்டார். அந்த தப்பியோடியவன் செம்ம கெத்து. அது பேருதான் பார்க்கரா? 2 மீட்டருக்கு மேல இருக்கிற சுவர்ல ஏறி பேக் ஃபிளிப் அடிச்சு இறங்குறதெல்லாம் வேற லெவல். அந்த ஆள் ஒரு கருப்பு குதிரையா இருப்பான் போல. அவன்கிட்ட ஏதோ இருக்கு. 4-5 பேர் சேர்ந்து போனா கூட அவனை பிடிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதே நேரத்தில் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் இந்த காட்சியை கண்டு திகைத்து போனார்கள். அந்த பார்க்கர் கலையின் நலயமும் அதிகாரிகளிடம் காட்டிய அலட்சியமும் வெறுப்பும் எல்லாம் மிகவும் ஆளுமை கொண்டதாக இருந்தது. ஒரு உண்மையான தப்பியோடியவன் இப்படித்தான் இருப்பான். ஜாங் ஜிங்சனின் முகம் போன போக்கை பார்ப்பது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இலவசமாக கைது செய்வதா? இல்லை, அது முகத்தில் அரைந்தது போல் இருந்தது. இந்த தப்பியோடியவன் பயங்கரமானவனாக இருந்தாலும் அளவுக்கு மீறின திமிர் பிடித்தவனாக இருக்கிறான். நான் சமீப காலமாக குற்றவியல் விசாரணை மற்றும் உளவியலை தீவிரமாக படித்துக் கொண்டிருக்கிறேன். யார் எல்லாம் இப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களைத்தான் சுலபமாக பிடிக்க முடியும். ஹே ஹே என்று ஜாங் ஜிங்சன் கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு சொன்னார். லெங் மிங் மற்றும் வு மிங்யூ போன்றவர் தலையை அசைத்து அவரது கூற்றை ஆமோதித்தனர். இந்த தப்பியுடையவனோட குணாதிசயத்தை வைத்து பார்க்கிலையில் இவனைத்தான் சுலபமாக பிடிக்க முடியும் என்று நான் இன்னும் நம்புகிறேன். ஆனாலும் இவனை பிடிக்க குறைந்தது 5 அல்லது 6 அதிகாரிகள் தேவைப்படும். மற்ற அதிகாரிகளுக்கு பிடிக்க வேண்டிய வேறு தப்பியோடியவர்கள் இருப்பதால் நான் என்னுடைய எலைட் ஆட்களை இறக்க நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஜாங் ஜிங்சன் மேஜையின் மீது கைகளை ஊன்றி நம்பிக்கையுடன் உறுதி சொன்னார். இன்று நான் அவனை பிடித்தே தீருவேன். குறிப்பு: 666 என்பது சீன ஆன்லைன் உரையாடல்களில் அற்புதம் அல்லது நன்றி என்று பாராட்டுவதை குறிக்கும் ஒரு குறியீடு. கேமிங் மற்றும் ஸ்ட்ரீமிங் தளங்களில் இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஓ, ஜிங்சன், இப்பவே உங்க எலிட் ஆட்களை இறக்க போறீங்களா? இது ரொம்ப சீக்கிரம் இல்லையா என்று ஜாங் ஜிங்சன் சொன்னதை கேட்டு லியூ கிங் திகைப்புடன் கேட்டார். ஆமாம், செய்யத்தான் போகிறேன். இந்த தப்பியோடியவன் நம்ம அதிகாரிகளுக்கு சவால் விடுற தைரியம் உள்ளவன். அவனுக்கு நம்ம அதிகாரிகளோட திறமையை காட்டணும். அவங்கள சாதாரணமா நினைக்க கூடாதுன்னு புரிய வைக்கணும் என்று ஜாங் ஜிங்சன் சீரியஸாக தலையாட்டிக் கொண்டே உறுதியாகச் சொன்னார். டீம் லீடர் ஜாங் கொஞ்சம் கோபமா இருக்கார் போல தெரியுது என்று ஷென்ஹாவ் சிரித்துக்கொண்டே சொன்னார். கொஞ்சம் கோபம்தான். நானே நேரடியாக களத்தில் இறங்கினா சந்தேகமே இல்லாமல் அவனை பிடித்து விடுவேன். இந்த தப்பியோடியவன் புத்திசாலித்தனத்தை நம்பியிருந்தா அது எனக்கு பாதகமாக அமைந்திருக்கலாம். ஆனா அவன் உடல் பலத்தை நம்பியிருந்தா அது நேரடியாக என்னை தூண்டிவிடுற மாதிரி என்று ஜாங் ஜிங்சன் ஒரு ஏளன புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். தற்செயலா என்னுடைய எலிட் டீம்ல என்னுடைய நண்பர் ஒருத்தரையும் நான் சேர்த்திருக்கேன். அவனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓ, அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியுமா ஜிங்சன் என்று லியூ கிங் குழப்பத்துடன் கேட்டார். இப்போதைக்கு அதை ரகசியமா வச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட பேச போறேன் என்று ஜாங் ஜிங்சன் மர்மமாக சிரித்தார். பிறகு மைக்கின் அருகே சென்றார். ஹே கேப்டன், தப்பியோடியவன் நம்பர் 33 பிடிக்க சொல்றீங்களா என்று கால் கனெக்ட் ஆன உடனேயே ஒரு குரல் கேட்டது. நம்ம 2 பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கிறான்பா. அதிகாரிகளோட முந்தைய ஒளிபரப்பை நீ பார்த்திருப்ப, என்ன நினைக்கிற என்று ஜாங் ஜிங்சன் கேட்டார். அவன் பரவாயில்லை என்று மறுமுனையிலிருந்து ஒரு நிதானமான குரல் வந்தது. முதல்ல நீங்க அதிகாரிகள் நம்பர் 3 மற்றும் 4 சந்தியுங்க. நான் இப்போ கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செஞ்சிட்டு இருக்கேன். அதனால என் உத்தரவுக்காக காத்திருங்க என்று ஜாங் ஜிங்சன் விரைவாக பதிலளிக்கார். சரி கேப்டன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட விட்டுடுங்க என்று அந்த குரல் பதிலளித்தது.
அழைப்பை முடித்த பிறகு ஜாங் சிங்சன் உடனடியாக உத்தரவிட்டார். தப்பியோடியவன் நம்பர் 33 இருக்கிற அந்த குடியிருப்பு பகுதியை சுற்றியுள்ள தெருக்களின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை எடுங்க. கூடவே அவன்கிட்ட மொபைல் போன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா உடனே அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிங்க. புரிந்தது என்று ஊழியர் உடனடியாக பதிலளித்தார். நம்ம ஜிங்சன் இப்போ இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டார் போல என்று உதட்டில் புன்னகையுடன் லியூ கிங்கிங் கவனித்தார். ஒரு எலீட் உறுப்பினர் களமிறங்க விட்டாரு. கூடவே 2 அதிகாரிகளும் இருக்காங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஷென்ஹாவும் ஒப்புக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் ஜாங், தப்பியோடியவன் நம்பர் 33 கிட்ட போன் இல்லை அல்லது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு என்று ஊழியர் விரைவில் தகவல் தெரிவித்தார். எனக்காக அந்த தெரு கேமராக்களை ஆன் பண்ணுங்க. ஒவ்வொரு தப்பியோடியவனுக்கும் புரோகிராம் டீம் 200 யுவான் கொடுத்திருக்காங்க. அது சின்ன தொகைங்கிறதுனால அவன் அதை வீணடிச்சிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் ரொம்ப தைரியமானவனா தெரிகிறான். அதனால அவன் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை என்று ஜாங் சிங்சன் தொடர்ந்து வழிநடத்தினார். இந்த பூனை எலி விளையாட்டில் தலைமை இன்ஸ்பெக்டர் துரத்தினார். தப்பியோடியவன் ஓடிக்கொண்டிருந்தான். தலைமை இன்ஸ்பெக்டராக அவருக்கு உண்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இணையான அதிகாரம் இருந்தது. அவரால் கண்காணிப்பு கேமராக்களை அணுக முடியும், மொபைல் போன்களை கண்டுபிடிக்க முடியும், வங்கிக் கணக்குகளை முடக்கக்கூட முடியும். இவையெல்லாம் அவருடைய உரிமைகள். ஆனால் புரோகிராம் டீம் தப்பியோடியவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு 200 யுவான் ரொக்கமாக கொடுத்திருந்தது. இந்த காலத்தில் பெரும்பாலான பண பரிவர்த்தனைகள் ஆன்லைனில் நடக்கும் போது கையில் 200 யுவான் ரொக்கமாக இருப்பதென்பது ஒரு பெரிய விஷயம். 666 நம்ம கேப்டன் ஜாங் இப்போ விஜமாவே சீரியஸ் ஆகிட்டாரு போல. இன்றைய சமூகத்தில் எல்லா பேமெண்ட்டும் ஆன்லைனில் தான் நடக்குது. யாரு கையில காசு வச்சிருக்கா? இந்த நிகழ்ச்சிக்கு 200 யுவானுடன் எப்படி உயிர் வாழ்வது என்று கூட பெயர் வைக்கலாம். ஹா ஹா ஹா. இந்த நிகழ்ச்சி சும்மா தப்பிச்சு ஓடுறத பத்தி மட்டும் இல்ல, உயிர் வாழ்றத பத்தியும் தான் நிரூபிச்சிருக்கு. போன சீசன்ல ஒருத்த வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பாரத்துக்கு கீழே 5 நாள் தாக்கு பிடிச்சான். ஹா ஹா ஹா. இந்த சமூகத்தில் நீ ஒரு தப்பியோடியவன் முத்திரை குட்டப்பட்டு விட்டால் உன்னுடைய அனைத்து சொத்துக்களும் முடக்கப்படும். உன்னுடைய போன் கண்காணிக்கப்படும். இதனால் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ ஒரு ஹோட்டலில கூட தங்க முடியாது. அந்த தருணத்தில் பார்வையாளர்கள் அனைவரும் ஜாங் சிங்சனின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக் கொண்டிருந்தனர். அவருடைய நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்கும் போது அவர்கள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சி உண்மையை அப்படியே பிரதிபலித்தது. நிஜ வாழ்க்கையில் ஒருத்தர் தப்பியோடிய குற்றவாளியாகிவிட்டால் அவர்கள் கிட்டத்தட்ட மாட்டிக்கொண்டது போலதான். கண்காணிப்பு எல்லா இடங்களிலும் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டலில் அறையெடுத்த மறுநக்ஷமே பெரிய ஏஜென்சிகள் உங்களை கண்டுபிடித்துவிடும். பிடிபடுவது காலத்தின் கட்டாயம். டிங் டிங் டிங். 10 ஷாக் வேல்யூ புள்ளிகளை பெற்றதற்காக ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். டிங் டிங் டிங். 5 ஷாக் வேல்யூ புள்ளிகளை பெற்றதற்காக ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். இப்போது கிரீன் மவுண்டன் மாவட்டத்தின் அருகே உள்ள தெருவில் வாங் வென் தன் மனதில் தோன்றிய சிஸ்டம் மெசேஜ்களை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் புன்னகை பூத்தது. நான் லைவில் தப்பித்த முறையில் எனக்கு 53,000த்திற்கும் மேற்பட்ட ஷாக் வேல்யூ புள்ளிகள் கிடைத்திருக்கு. இது மோசமே இல்லை. இதில் வாங்குயன் மிகவும் திருப்தி அடைந்தான். இது ஆரம்பம்தான். அதுக்குள்ளேயே இவ்வளவு பலன் கிடைத்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு சிறப்பான தொடக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாக் வேல்யூ புள்ளிகள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அநேகமாக நிறைய பேர் இன்னும் அவனுடைய லைவ் ஸ்ட்ரீமை பார்த்திருப்பார்கள் போல. வாங்வென் தன் பாக்கெட்டை தட்டி பார்த்தான். தன்னிடம் இருந்த 200 யுவானை பற்றி யோசித்த போது அவனுடைய புருவங்கள் லேசாக சுருங்கின. இந்த நிகழ்ச்சியின் முந்தைய சீசன் அனுபவத்திலிருந்து தப்பியோடியவர்கள் அனைவருக்கும் தங்களுடைய போன்களையோ ஐடி கார்டுகளையோ பயன்படுத்த முடியாது. அப்படி செய்தால் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார்கள். அதனால் அவனிடம் இருந்தது 200 யுவான் மட்டுமே. அதற்கு மேலே எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய தொகை அன்று. நான் இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஒரு வழியை தேடணும். அதிகமா பணம் இருந்தா அது உதவியாக இருக்கும். இந்த எண்ணத்துடன் வாங்வேன் தன் மனதை ஒருமுகப்படுத்தி சிஸ்டத்தின் கடையை திறந்தான். அந்த கடையில் பல்வேறு திறன்கள் இருந்தன. நிதி சம்பந்தமான திறன்கள் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் தான். ஆனால் இப்போது வாங்வேனுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. திடீரென்று அவனுடைய பார்வை ஒரு திறனின் மீது விழுந்தது. அவனுடைய கண்கள் ஒளிர்ந்தன. வாங்கு. வாங்வேன் 10,000 ஷாக் வேல்யூ புள்ளிகளை செலவிட்டு அதை உடனே வாங்கினான். டிங் டிங் டிங். வெறும் கைப்பிரிவின் இடைநிலை நழுவும் பூப்பறிக்கும் முத்தியில் தேர்ச்சி பெற்றதற்காக ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். சிஸ்டத்தின் குரல் ஒளிந்ததும் வாங்குவேனின் உதடுகளின் ஓரங்கள் திருப்தியுடன் லேசாக வளைந்தன. தற்போதைக்கு வாங்குவேனிடம் இருந்த ஷாக் வேல்யூ புள்ளிகளை கொண்டு இந்த இடைநிலை பூப்பறிக்கும் முத்தியை மட்டுமே வாங்க முடிந்தது. ஆனால் அதுவே போதுமானதாக இருந்தது. திருடர்களிடையே மிகவும் பிரபலமான 3 பிரிவுகளில் வெறுங்கை பிரிவு ஒன்று. திருடுவதற்கு அவர்களின் விசித்திரமான கைவேகத்திற்கு பெயர் பெற்றது. வாங்வேன் தன் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்டான். ஒரு கணம் தாமதித்து பிறகு ஒரு கடையை நோக்கி சென்றான். புரோகிராம் குழுவினரே, பின்விளைவுகளுக்கு தயாராகுங்கள். அவன் முகத்தில் ஒரு மென்னிய புன்னகை தோன்றியது. நவீன நகரங்களில் கடைகள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தன. பெரும்பாலும் மக்கள் அடர்த்தியாக இருக்கும் பகுதிகளில் அவை குவிந்து கிடந்தன. ஒரே தெருவில் 5 அல்லது 6 கடைகள் வரை இருந்தன. புகையிலை மற்றும் மதுபான கடைகளையும் சேர்த்தான் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும்.
வாங் யுன் கூட்டம் மிக குறைவாக இருந்த ஒரு கடைக்கு நேராக சென்றான். உள்ளே சென்றதும் ஒரு பாட்டில் தண்ணீர், கொஞ்சம் சாக்லேட் மற்றும் சூயிங்கம் ஆகியவற்றை எடுத்தான். இவன் நிஜமாவே சீரியஸாதான் பண்றானா என்று ஒரு பார்வையாளர் கேட்டார். ஒவ்வொரு தப்பியுடையவனுக்கும் 200 யுவான் மட்டும்தான் கிடைக்குது, இவன் அதை சாக்லேட் மற்றும் பபிள்கம் வாங்க பயன்படுத்துறானா? அவன் என்ன நினைக்கிறான்னு கணிக்க முயற்சிக்காதீங்க. அவன் அதிகாரிகளை நேரடியா எதிர்ப்பான்னு யார் நினைச்சா? ஹஹா, உண்மையிலேயே ஒரு லெஜெண்ட் தான். அவன் பதட்டப்படாம ரொம்ப கூலா இருக்கான். இப்படியே கலக்குங்க பார்கரன்னா, நாங்க எல்லோரும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க விதிமுறைப்படியே விளையாடல. ஜாங் ஜிங்சன் ஏற்கனவே கண்காணிப்பு கேமரா மூலமா உங்களை கண்காணிக்கிறாரு. எலைட் அதிகாரிகள் அனுப்பப்பட்டுட்டாங்க. நீங்க ஓட போறதில்லையா? இப்பவே ஓட ஆரம்பிக்கலனா நீங்க மாட்டிக்க போறீங்க. அதே நேரத்தில் வாங் யுனின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்டு 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அவனது லைவ் ஸ்ட்ரீமை அவனது பார்வை கோணத்திலிருந்தே பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆரம்பத்திலிருந்தே அதிகாரிகளை பயமின்றி சீண்டிய பார்கர் திறமைகளுடன் மிக எளிதாக நழுவி சென்ற ஒரு தப்பியுடையவன் எண்ணற்ற மக்களின் ஆர்வத்தை தூண்டினான். அனைத்து தப்பியுடையவர்களின் லைவ் ஸ்ட்ரீம்களிலும் அவனது பார்வையாளர்களின் எண்ணிக்கைதான் அதிகம். அந்த பெண் வேடமிட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு அடுத்தபடியாக இவன் இருந்தான். வாங் யுன் பொருட்களை வாங்குவதை பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் அவனை அன்போடு அண்ணா என்று அழைத்து கமெண்ட்டுகள் அனுப்பினர், மேலும் வேடிக்கையாக பார்த்தனர். ஆன்டி, பில் போடுங்க. வாங் யுன் தான் வாங்கிய பொருட்களை கொண்டு வந்து கவுண்டரில் வைத்தவாறு கூறினான். சரி என்று பதிலளித்த அந்த பெண் காசாளர் ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஸ்கேன் செய்தார். மொத்தம் 45 ஆச்சு. ரொக்கம். வாங் யுன் 100 யுவான் நோட்டை அவரிடம் நீட்டினான். சரி, உங்களுக்கு வரவேண்டிய மீதி 55. பின்னர் அந்த பெண் காசாளர் பணப்பெட்டியை திறந்தார். வாங் யுன் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு கடையை சாதாரணமாக சுற்றி பார்த்தான். திடீரென்று அவன் அந்த நடுத்தர வயது பெண்ணிடம் மீண்டும் பேசினான். ஆன்டி, அது என்ன வகையான மது? தயவு செய்து எனக்கு அதில் ஒரு பாட்டில் எடுத்து தர முடியுமா? கவுண்டருக்கு பின்னாடி வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டில்களில் மிக உயரத்தில் இருந்த அலமாரியை சுட்டிக்காட்டினான். அவன் சுட்டிக்காட்டிய இடத்தை பார்த்தாள். அது ஒரு வெளிநாட்டு சரக்கு. அதிகமா யாரும் அதை வாங்கறதில்ல. அதனால நாங்க அதை மேல் அலமாரியில வச்சிருக்கோம். உங்களுக்கு அது வேணுமா? ஒரு பாட்டில் விலை 48 யுவான் என்று கேட்டாள். ஆமாம், எனக்கு ஒரு பாட்டில் கொடுங்க என்று தலையசைத்து பதிலளித்தான் வாங் யுன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறினார் காசாளர். அவர் திரும்பி அந்த உயரமான இடத்தில் இருந்த பாட்டிலை எடுக்க எக்கி நின்றார். இவன் நிஜமாவே லூசா? காசு கொடுத்து சரக்கு வேற வாங்குறானா? இவன் அவ்வளோ பெரிய ஊதாரி பயலா? ஒருத்தன் தப்பிக்கிறதுக்காக 100 யுவானுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கினான். நீங்கடான்னா ஒரு பாட்டில் சரக்குக்கு 48 யுவானை செலவழிக்கிறீங்க. வாங் யுன் மதுவிற்காக ஆடம்பரமாக செலவழிப்பதை பார்த்த லைவ் ஸ்ட்ரீம் பார்வையாளர்கள் கமெண்ட் செய்ய தொடங்கினர். அப்போது எதிர்பாராத ஒன்று நடந்தது. காசாளர் திரும்பியபோது வாங் யுன் கவுண்டருக்கு மேலே சாய்ந்து திறந்திருந்த பணப்பெட்டியிலிருந்து மின்னல் வேகத்தில் 5 100 யுவான் நோட்டுகளை கவ்வி எடுத்தான். அவன் நழுவிய பூப்பறிக்கும் உத்தியை பயன்படுத்தினான். அவனது நளினமான விரல்கள் அந்த முறையை வேகமாகவும் மிருதுவாகவும் செயல்படுத்தின. அந்த உத்தியின் லேசான தொடுதலும் மற்றும் கிள்ளுதல் நடவடிக்கைகளும் ஒரு நொடியில் அரங்கேறின. அவன் விரல்களை நீட்டி அந்த 500 யுவானை தன் உள்ளங்கையில் சுருட்டி யாருக்கும் தெரியாமல் சத்தமின்றி பைக்கெட்டில் போட்டுக்கொண்டான். இந்தாங்க, 45 கூட்டல் 48 மொத்தம் 93 ஆச்சு. ஆக உங்களுக்கு வரவேண்டிய மீதி 7 யுவான். இந்த நேரத்தில் அந்த பெண் காசாளர் மதுபாட்டிலுடன் திரும்பி வந்து அதை வாங் யுனிடம் கொடுத்துவிட்டு தன் கையிலிருந்த 100 யுவான் நோட்டை பார்த்துவிட்டு அவனுக்கு 7 யுவான் சில்லறையை மீதி கொடுத்தார். சூப்பர், நன்றி. வாங் யுன் தன் எல்லா பொருட்களையும் சேதரித்துக் கொண்டு நேராக வெளியேறும் வழியை நோக்கி சென்றான். என்னது? ஒரு நிமிஷம், நான் என்ன பார்த்தேன்? அட கடவுளே, ஒரு நொடிப்பொழுதில் 500 யுவானை ஆட்டை போட்டு விட்டானா? என்ன ஒரு கைவிசம்! இவன் ஷாப்பிங் பண்றானா இல்ல கொள்ளையடிக்க திட்டமிடுறானா? நான் இதை நம்பவே முடியல. அவன் 93 யுவான் செலவு பண்ணான், ஆனா 500 யுவானை சுருட்டி விட்டான். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? ஒரு சட்டவிரோதியாக பிரமாதமாக நடக்கிறது. அந்த தருணத்தில் வாங் யுனின் ஆடம்பர செலவை ஏளனமாக செய்த பார்வையாளர்கள் தாங்கள் இப்போது கண்டதைக் கண்டு வாயடைத்து போனார்கள். காசாளர் ஒரு கணம் கவனத்தை திருப்பிய நேரத்தில் பணப்பெட்டியிலிருந்து 500 யுவானை பறித்துவிட்டான். அவனது அந்த செயல்பாட்டின் வேகத்தை அவர்கள் திகைத்தனர். மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கடையை விட்டு வெளியேறும்போது வாங் யுனுக்கு 400 யுவானுக்கும் மேலாக லாபம் கிடைத்திருந்தது. ஷோக்ரு, பின்விளைவுகளை கவனிச்சுக்கோங்க, இது உங்க முறை என்று முணுமுணுத்துக் கொண்டே வாங் யுன் கடையை விட்டு வெளியே நடந்தான். அவன் பேசியது அவனுக்கு பின்னால் பறந்து வந்த சிறிய ட்ரோனில் பதிவானது.
அருகிலிருந்த படக்குழுவினரும் திகைத்துப் போனார்கள். அவசரமாக நிலையை சமாளிக்கவும் விளக்கமளிக்கவும் அந்த பெண்ணுக்கு பணத்தை திருப்பித் தர முன்வந்தனர். 6666. இந்த 3 எண்கள் நேரலி அண்டு கமெண்ட் பகுதியை நிரப்பின. வாங்யுன் சுற்றுப்புறத்தை நோட்டமிட்ட பின் தொடர்ந்து நடந்தான். பல கடைகளை கடந்த பின்னர் அவன் ஒரு மது மற்றும் புகையிலை கடைக்குள் நுழைந்தான். உள்ளே பணப்பெட்டிக்கு அருகில் சிறு அமர்ந்திருந்த ஒரு பெண் தனது ஐபேடில் முழுகியிருந்தார். அங்கே வாடிக்கையாளர்கள் யாருமில்லை. வாங்யுன் நேராக அவரிடம் சென்றான். வாங்யுன் 2வது கடைக்குள் நுழைந்த தருணத்தில் அவனது லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் உற்சாகமடைந்தனர். அட கடவுளே, மறுபடியும் ஆரம்பித்து விட்டான். அண்ணா, பிடிபட்டு தண்டனை கிடைக்குமேனு உங்களுக்கு கவலையா இருக்கா? நீங்க கவனிச்சீங்களா? நம்ம அண்ணா பெண் காசாளர்களை மட்டும்தான் குறிக்கிறார்கள். அவங்க இவனை கண்டுபிடிச்சாலும் அவனுங்களால இவனை புடிச்சிக்க முடியாது. அண்ணா, நீங்க என்ன பெரிய திருடனா? கலக்குறீங்க. நேரலி ஒளிபரப்பில் கமெண்ட்டுகள் வேகமாக ஓடின. அதே நேரத்தில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை விண்ணத்தை தொட்டது. இது பெண் வேடமிட்ட கர்ப்பிணி பெண்ணின் லைவ் ஸ்ட்ரீமை விடவும் அதிகமானது. வாங்யுன் கடைக்குள் நுழைந்ததும் உடனே குரல் கொடுத்தான். மிஸ், நான் ஒரு சாமான் வாங்கணும். என்ன வேணும்? கவுண்டரில் இருந்த பெண் ஒரு கணம் வாங்யுன்னை பார்க்க தலையை நிமிர்ந்தார். பின்னர் அவர் கவனம் தனக்கு முன்னால் இருந்த டேப்லெட்டுக்கு திரும்பியது. தெளிவாக சொன்னால் அவர் அந்த கடை உரிமையாளரின் மகளோ அல்லது நெருங்கிய உறவினராகவும் இருக்கலாம். எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வேணும். வாங்யுன் அருகில் சென்று 100 யுவான் நோட்டை நீட்டினான். சரி, அவர் தலையசைத்து கவுண்டருக்கு கீழே இருந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்தார். பணத்தை வாங்கிய பின்னர் அவர் அதை ஒரு கரன்சி செக்கரில் ஒட்ட வைத்தார். பின்னர் பணப்பெட்டியை திறந்தார். மிஸ், நீங்களும் ஸ்கைநெட் ஆபரேஷன் பார்க்கிறீங்க? வாங்யுன் அவர் டேப்லெட்டில் அந்த நிகழ்ச்சி ஓடுவதை கவனித்து கேட்டான். அந்த கேள்வியை கேட்கும்போது அவன் பார்வை அலைபாய்ந்தது. ஆமாம், இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. ரொம்ப பிரபலமானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்போர்ட்ஸ் ஐடல் ஜாங் ஜிங்சன் இந்த வருஷம் அதுல கலந்துக்கிறாரு. நீங்க ஜாங் ஜிங்சன் ஃபேனா? வாங்யுன் புருவத்தை உயர்த்தி அவளிடம் கேட்டான். ஆமாம் ஆமாம், அண்ணன் ஜிங்சன் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கார் இல்லை? வாங்யுனின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவள் வெக்கத்துடன் சிரித்தாள். அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்டதும் வாங்யுன்னின் பார்வை பணப்பெட்டியின் மீது, குறிப்பாக அதற்குள்ளிருந்த சிவப்பு நிற நோட்டுகளின் மீது விழுந்தது. அவனது புருவங்கள் வேடிக்கையாக லேசாக உயர்ந்தன. அவர் நிச்சயமா ரொம்ப அழகானவர்தான். உங்களுக்கு தரவேண்டிய சில்லறையை தர்றேன் என்று அந்த பெண் சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு வாங்யுன்னுக்கு தரவேண்டிய சில்லறையை எண்ணத் தொடங்கினார். அப்படியே உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மது பாட்டிலை எனக்கு எடுத்துக் கொடுக்க முடியுமா என்று சிரிப்பில் தானும் இணைந்து கொண்டு வாங்யுன் கேட்டான். நிச்சயமா, எது வேணும் என்று கேட்டுக்கொண்டே அவள் தலையை ஆட்டி தனக்கு பின்னால் இருந்த பாட்டில்களை திரும்பி பார்த்தாள். உங்களுக்கு பின்னாடி ரொம்ப உயரத்தில் இருக்கிற அந்த நீல நிற பாட்டில் என்று ஒரு குறிப்பிட்ட பாட்டிலை சுட்டிக்காட்டி வாங்யுன் பதிலளித்தான். அந்த பெண் உடனே எக்கி நின்று அதை எடுக்க முயன்றாள். அந்த தருணத்தில் வாங்யுன் லாவகமாக தன் கையை நகர்த்தி 5 நோட்டுகளை யாருக்கும் தெரியாமல் தன் உள்ளங்கைக்குள் சுருட்டினான். நேரடி ஒளிபரப்பு அறையில் பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் வாங்யுன் சத்தமில்லாமல் பணத்தை எடுப்பதை பார்த்தார்கள். அவர்களின் உற்சாகம் அப்பட்டமாக தெரிந்தது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஹஹா, இதோ மறுபடியும். சொல்ல மறந்துட்டேன், நான் முன்னாடி லைவ் ஸ்ட்ரீம் கொஞ்சம் பார்த்தேன். இங்க பக்கத்துல ஏதோ ஒரு தப்பியோடியவன் சுத்திக்கிட்டு இருக்கானாமே என்று பணத்தை அலட்சியமாக பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே வாங்யுன் சாதாரணமாக சொன்னான். ஓ ஆமா, ஒருத்தன் இருந்தான்னு நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் இருந்ததால நான் பிஸியா இருந்தேன். அதனால என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்க்க முடியல. ஜாங் ஜிங்சன் பிடிக்க வேண்டிய தப்பியோடியவன் அவன் தப்பிச்சு கூட ஓடிட்டானா? ஆனா சகோதரர் ஜாங் ஜிங்சன் சீக்கிரமே அவனை பிடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். அவன் ரொம்ப தூரம் போக முடியாது என்று அவள் மூக்கை சுருக்கியபடி கியூட்டாக சொன்னாள். ஆமா, கண்டிப்பா அவன் பிடிபடுவான். அது மட்டும் இல்லாம இதே பாட்டில்ல இன்னொன்னு எனக்கு எடுத்துக் கொடுக்க முடியுமா? நான் அதை பரிசா கொடுக்கணும் என்று வாங்யுன் மேலும் கேட்டான். அவன் கண்கள் லேசாக மின்னின. தாராளமா. லேசான குழப்பத்துடன் அந்த பெண் மற்றொரு பாட்டிலை எடுக்க திரும்பினாள். அவள் திரும்பியதும் வாங்யுன் மீண்டும் நளினமாக தன் கையை நகர்த்தினான். இதுக்கு என்ன அர்த்தம்? அவ ஜாங் ஜிங்சன் ரசிகைங்கிறதால இவன் இன்னும் அதிகமா திருடுறானா? எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. உச்சா போயிடுவேன் போல. அப்போ நீ ஜாங் ஜிங்சன் ரசிகையா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருட்டிக்கிறேன். இந்த நம்பர் 33 ஆளு செம்ம காமெடியா இருக்கான்ல. வாங்யுன் கடந்து செய்வதை பார்த்து லைவ் ஸ்ட்ரீம் சாட்டில் இருந்த பார்வையாளர்கள் சற்று திகைத்து போய் பிறகு சிரிப்பில் வெடித்தனர். ஜாங் ஜிங்சன் ரசிகையை சந்திக்கிறதா? அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்க அதுவே சரியான காரணம். செம காமெடி இல்ல? இந்த 2 பாட்டில் மதுவும் ஒரு சிகரெட் பாக்கெட்டும் சேர்த்து மொத்தம் 283 யுவான் ஆச்சு. 2வது பாட்டிலை கையில் வைத்துக்கொண்டு அந்த பெண் மொத்த தொகையை கணக்கிட்டாள். அது ரொம்ப அதிகம். மது வேண்டாம், சிகரெட்டுக்கு மட்டும் காசு எடுத்துக்கோங்க என்று வாங்யுன் இடையில் புகுந்து லேசாக தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான்.
அவன் சொன்னதை கேட்ட அந்த பெண் சலிப்புடன் கண்களை உருட்டினாள். ஆனால் அவள் எதுவும் பேசாமல் இருந்தாள். சரி, அப்போ உங்களுக்கு வரவேண்டிய மீதி 55 யுவான் என்ற அந்த பெண் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வாங்கியுன்னிடம் சில்லறையை திருப்பிக் கொடுத்தாள். நன்றி, நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. சில்லறையை வாங்கிக் கொண்டு சிகரெட்டையும் எடுத்துக்கொண்டு வாங்கியுன் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளுக்கு நன்றி சொன்னான் மற்றும் நேராக வெளியேறும் வழியை நோக்கிச் சென்றான். என்ன ஒரு வித்தியாசமான ஆளு என்று வாங்கியுன் செல்வதை பார்த்து கொண்டே அந்த பெண் முணுமுணுத்தாள். பின்னர் அவள் பணப்பெட்டியை மூடிவிட்டு மீண்டும் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்க தொடங்கினார். சுத்தம் செய்யும் குழுவினரே, இது உங்களது முறை என்று மதுபான கடையிலிருந்து வெளியே வந்ததும் வாங்கியுன் சாதாரணமாக சொன்னான். பின்னர் அவன் வாசலில் டாக்ஸிக்காக காத்திருந்தான். இடத்தை மாற்ற தயாரானான். நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா. மிஸ், உங்ககிட்ட 1000 யுவான் குறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதனால நம்பவே முடியல. கடைசில அவன் அந்த மதுவை கூட வாங்கல. ஆனா அவளுக்கு 1000 யுவான் குறைஞ்சிருக்குன்னு கூட தெரியல. அறிவாளி, இத மட்டும் அவன் தினமும் செஞ்சா சீக்கிரமே பணக்காரன் ஆயிடுவான். நம்ம அண்ணா வேற லெவல். அந்த தருணத்தில் லைவ் ஸ்ட்ரீமில் இருந்த பார்வையாளர்கள் வாயடைத்து போனார்கள். இது அசாத்திய துணிசல். அவன் மதுவை கூட வாங்கவில்லை, ஆனால் 1000 யுவானை சுருட்டி கொண்டு போய்விட்டான். ஜாங் ஜிங்சன் ரசிகர்களுக்கு இதுதான் சிறப்பு சலுகையா? ஆச்சரியமான கமெண்ட்டுகள் திரையை நிரப்பின. ஒவ்வொன்றின் பின்னாலும் அடுக்கடுக்கான கேள்விக்குறிகள் இருந்தன. இதற்கிடையில் வாங்கியுன்னுக்கு தெரியாமலேயே அவனது நடவடிக்கைகள் நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழுவினரிடையே மிகுந்த ஆர்வத்தை உருவாக்கின. தப்பியோடியவன் நம்பர் 33 லைவ்ல என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? இந்த தப்பியோடியவன் மத்தவங்களை விட வித்தியாசமா இருக்கான். இப்ப நடந்த விஷயம் ஒரு சமூக பிரச்சனையை வெளிப்படுத்தியிருக்கு. ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியின் தலைமை அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திற்கு அடுத்த அறையில் நிகழ்ச்சியின் முக்கியமான தயாரிப்பாளர்கள் சிலர் லைவ் ஃபீடை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். விவாதத்தை தொடங்குவதற்கு முன் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். தப்பியோடியவன் நம்பர் 33 ஒரு எளிய திட்டம் மூலம் 1500 யுவானை திருடியிருக்கிறான். இது கேஷியரின் அலட்சியத்தால் மட்டும் நடக்கல, அந்த தப்பியோடியவனின் மின்னல் வேக நடவடிக்கைகளும் தான் காரணம். அவன் கைகள் எவ்வளவு வேகமா இயங்குச்சுன்னு கவனிச்சிங்களா? பெரும்பாலானவங்களுக்கு அந்த வேகம் இருக்காது. அவ்வளவு குறுகிய காலத்துல அவ்வளவு அமைதியா பணப்பெட்டியிலிருந்து பணத்தை திருடவும் முடியாது என்று ஒரு தயாரிப்பாளர் நெற்றியை சுருக்கியபடி சுட்டிக்காட்டினார். இந்த நடிப்பவர் இதை செய்ய முடியுதுன்னா இதே மத்தவங்களும் செய்ய முடியும்னு அர்த்தம். நாம ஒரு சமூக எச்சரிக்கையை வெளியிடணும்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன், இது அவசியம். அந்த 2 கேஷியரும் ரொம்பவே கவனக்குறைவா இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு தப்பியோடியவன் முதல் நாள்ல இப்படி ஒரு விஷயத்த செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு சிறிய விவாதத்திற்கு பிறகு தயாரிப்பாளர்கள் மெதுவாக பெருமூச்சு விட்டார்கள். சமூக எச்சரிக்கை என்பது ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அம்சமாகும். ஒரு தப்பியோடியவன் தொடர்ந்து வித்தியாசமான முறையில் குற்றம் செய்வதில் வெற்றி பெற்றால் எல்லாரையும் உஷார்படுத்த ஒரு எச்சரிக்கை வெளியிடப்படும். கடந்த சீசனிலும் எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டன. ஆனால் கடந்த சீசனின் எச்சரிக்கை குற்றவாளிகளை எப்படி அடையாளம் கண்டும் கையாளுவது மற்றும் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிப்பதாக இருந்தது. ஆனால் இந்த முறை தப்பியோடியவராக நடிப்பவரிடமிருந்து அந்த எச்சரிக்கை உருவாகியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு இதுவே முதல் முறை. கடையின் கேஷியர்களையும் ஊழியர்களையும் நோக்கி இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. இப்படிப்பட்ட திருட்டு தந்திரங்களுக்கு எதிராக அவர்களை எச்சரிப்பதே இதன் நோக்கம். இதுவும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்களில் ஒன்று மற்றும் இந்த நிகழ்ச்சி மக்களிடம் இவ்வளவு நல்ல வரவேற்பை பெற்றதற்கு காரணங்களும் ஒன்று. ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சி தொடங்கி 2 மணி நேரத்திற்கும் மேலாக விரைவாக கடந்துவிட்டது. நான் ஒருவனை பிடித்து விட்டேன் என்று 2வது குழுவின் தலைவரான வு மிங்யூ திடீரென அறிவித்தார். நிஜமாவா? இவ்வளவு சீக்கிரமாவா? மானிட்டரை உன்னிப்பாக கவனித்ததால் கண்கள் லேசாக சிவந்திருந்த ஜாங் ஜிங்சன் ஆச்சரியத்துடன் கேட்டார். மிங்யூ மிகவும் திறமையானவர். 16 மடங்கு வேகத்தில் மானிட்டர் இயங்கினாலும் கூட துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் திறமைதான் அவருடைய முக்கிய பலம் என்று சிரித்துக்கொண்டே ஜியாங் யூஷன் வு மிங்யூவை பாராட்டுதலுடன் பார்த்தார். எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான் என்று வு மிங்யூ அடக்கமான புன்னகையுடன் பதிலளித்தார். பிரமாதம், என்னுடைய ஆபரேஷனும் இப்போ தொடங்க போகுது. லெங் மிங் சிரித்துக்கொண்டே நாற்காலியில் சாய்ந்தார். அவர் முகத்தில் போட்டியின் சாயல் தெரிந்தது. நமக்கு இடையேயான போட்டி ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் எப்போதுமே சண்டைக்கு தயாராக இருக்கிறார்கள், ஆனால் அனுபவத்திற்கென்று தனி சுவை உண்டு. வழக்கமாக தீவிரமாக இருக்கும் ஜியாங் யூஷன் அரிதாக நகைச்சுவையாக பேசினார். ஆனாலும் அது அவருடைய தளராத மன உறுதியை வெளிப்படுத்தியது. அதே மேடையில் ஜாங் ஜிங்சனை தவிர மற்ற அனைவரும் உலகின் தலை சிறந்த புலனாய்வாளர்கள். ஜாங் ஜிங்சன் அவர்கள் நிலையில் இல்லாவிட்டாலும் குறைத்து மதிப்பிட முடியாத ஒரு எலைட் குழு அவரது கட்டளையின் கீழே இருந்தது. இத்தகைய உயர்நிலை உறுப்பினர்களை எடுத்து போட்டியிடுவது ஜியாங் யூஷனுக்கு வயது முதிர்ந்திருந்தாலும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது. இந்த சுவாரஸ்யமான சவால் அவரது போட்டி மனப்பான்மையை தூண்டியது. காற்றில் ஒருவிதமான பதற்றத்தை என்னால் உணர முடியது.
போட்டி தொடங்கிடுச்சு. ஹாஹா, இனிமேதான் விஷயம் சூடு பிடிக்க போகுது. போன சீசன் கடவுள்களுக்கிடையிலான போர் மாதிரி இருந்தது. கடைசியில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கே வெற்றி கிடைத்தது. மூத்தவர் ஜியாங் யூஷன் முதலிடத்தை பிடித்தார். இந்த முறை யார் சாம்பியனாக வருவார்கள் என்று ஆவலாக இருக்கிறது. கட்டுப்பாட்டு அறை லைவ் ஸ்ட்ரீம் தான் அதிகப்படியான பார்வையாளர்களை கொண்டிருந்தது. அது வியக்கத்தக்க வகையில் 8 கோடியை தொட்டது. இது ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கை. இந்த தருணத்தில் எண்ணற்ற பார்வையாளர்கள் நேரடி ஒளிபரப்பில் கமெண்ட்டுகளை குவித்துக் கொண்டிருந்தனர். வு மிங்யூ முதல் தப்பியோடியவனை பிடித்ததும் போர் முழுவீச்சில் தொடங்கியது. ஹாஹா, தப்பியோடியவன் நம்பர் 33 பற்றிய ஒரு துப்பு கிடைத்திருக்கு என்று மானிட்டரில் மூழ்கியிருந்த ஜாங் ஜிங்சன் திடீரென உற்சாகத்தில் கூச்சலிட்டார். ஹே, தப்பியோடியவன் நம்பர் 33 மேல உங்களுக்கு கடும் கோபம் இருக்கிற மாதிரி தெரியுது ஜாங் ஜிங்சன். ஷென்ஹவ் அவருடைய பேச்சை கேட்டு சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. யாராலும் எங்களுடைய 3வது டீமுக்கு சவால் விட முடியாது. அப்படி செஞ்சா நாங்க அவங்களை கைது செய்வோம் என்று ஜாங் ஜிங்சன் கையை ஆசை கொண்டே உறுதியாக அறிவித்தார். நான் இன்னைக்கு அவனை பிடிப்பேன்னு சொன்ன பிடிச்சு காட்டுவேன். ஆனால் ஜாங் ஜிங்சன் சொல்லி முடித்த உடனே அறைக்குள் ஒரு அபாய சங்கு அலறும் சத்தம் திடீரென எதிரொலித்தது. அந்த திடீர் சத்தம் எல்லோரையும் ஒரு கணம் திகைக்க வைத்தது. ஜியாங் யூஷன் மற்றும் வு மிங்யூ இருவரும் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். அவர்கள் முகம் தீவிரமாகவும் சீரியஸாகவும் மாறின. சமூக எச்சரிக்கையா? ஆச்சரியம் கலந்த முகத்துடன் திரு ஹாங் ஃபெங் ஜியாங் யூஷன் மற்றும் வு மிங்யூவை திருப்பி கேட்டார். ஓ, சமூக எச்சரிக்கைனா என்ன? லியூ கிங்லிங் லேசான ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் கேட்டார். சமூக எச்சரிக்கை எங்கள் நிகழ்ச்சியின் ஒரு பகுதி. அது செயல்படுத்தப்பட்டால் பொதுமக்கள் விழிப்புணர்வு வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது என்று அர்த்தம். ஆமாம், இந்த சீசனின் முதல் சமூக எச்சரிக்கை வந்திருக்கு. போன சீசன்ல சீனியர் ஜியாங் யூஷனும் வு மிங்யூவும் ஒவ்வொரு சமூக எச்சரிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா இந்த முறை ஒரு தப்பியோடியவனால் எச்சரிக்கை தூண்டப்பட்டிருக்கு என்று நிகழ்ச்சியின் நிர்வாக தயாரிப்பாளர் அறைக்குள் வந்தார். தயாரிப்பாளர் அருகில் இருந்த ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். அந்த வீடியோவை ஓட வைங்க. திரை அதிர்ந்து ஒரு கடையில் ஒரு உருவம் எதையோ வாங்கும் காட்சிக்கு மாறியது. அது முதல் கடையில் இருந்த வாங் யூன். இது என்ன ஒரு கைவேகம்! வாங் யூன் நழமையாக பணப்பெட்டியிலிருந்து 500 யுவானை திருடுவதை பார்த்தபோது அனைவரும் சற்று திகைத்து போனார்கள். லெங் மின் புருவத்தை உயர்த்தி தன்னுடைய விமர்சனத்தை சொன்னார். இது புதுசா இருக்கு. தயாரிப்பாளர் ஊழியர்களுக்கு சைகை கொடுத்தார். 2வது கிளிப் ஓடியது. இது மது மற்றும் புகையிலை கடையில் இருந்த வாங் யூன். ஒரே பெண் ஒரு முறை அல்ல 2 முறை கொள்ளையடிக்கப்பட்டு மொத்தம் 1000 யுவானை இழந்ததைக் கண்டு சுற்றியிருந்தவர்கள் வாயடைத்து போனார்கள். அந்த காட்சியில் ஆடியோவும் இருந்ததால் ஷென்ஹவ் ஜாங் ஜிங்சனை விசித்திரமாக பார்த்து, ஜாங் ஜிங்சன் ரசிகையாய் இருப்பது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை போல என்று கிண்டல் செய்தார். ஜாங் ஜிங்சன் ஒரு கணம் உறைந்து போனார். அவர் முகம் இருண்டு போனது. வாய்ப்பே இல்ல, இந்த பாவம் பொண்ணு தனக்கே தெரியாம 500 யுவானை இழந்துட்டா. அதுக்கப்புறம் ஜாங் ஜிங்சன் ரசிகைன்னு ஒத்துக்கிட்டதால அவ இன்னொரு 500 யுவானை இழந்துட்டா. இது ரொம்பவே வேடிக்கையா இருக்கு. ஜாங் ஜிங்சன் ரசிகர்களுக்கு உண்மையிலே நேரம் சரியில்லை. அதுக்கும் மேல கடைசியில அவளை நல்ல பொண்ணு சொல்ற அளவுக்கு அந்த திருடனுக்கு தைரியம் இருந்திருக்கு. என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. இந்த தப்பியோடியவனை எனக்கு தெரியும். இவன் நம்பர் 33. மற்ற தப்பியோடியவர்கள் எல்லாம் வெறித்தனமாக தப்பிக்க முயற்சி செய்யும் போது இவன் திருடுறதுல மும்முரமா இருக்கான். ஒரு உண்மையான தப்பியோடியவன் இப்படிதான் இருப்பானா? மிஸ், நீங்க நேரடி ஒளிபரப்பு பாக்குறீங்களா? இப்ப நீங்க எவ்வளவு முட்டாளா உணர்றீங்க? இந்த தருணத்தில் நேரடி ஒளிபரப்பில் இருந்த கோடிக்கணக்கான பார்வையாளர்களால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அந்த காட்சி அவ்வளவு நகைச்சுவையாக இருந்தது. கட்டுப்பாட்டு அறைக்குள் புரொடியூசர் சீரியஸாக சொன்னார். இன்னும் முடியல, தொடர்ந்து பாருங்க. உடனடியாக பெரிய திரையில் 6 படங்கள் தோன்றின. ஒவ்வொன்றும் அதே நபர் அதே முறையை பயன்படுத்தி அதே குற்றத்தை செய்வதை காட்டியது. அவற்றில் எதிலுமே அவன் தோல்வி அடையவில்லை. எளிமையான பேச்சு மற்றும் விரைமான கைவேகத்தை பயன்படுத்தி 2 மணி நேரத்திற்குள் அவனால் 7000 யுவானை கொள்ளையடிக்க முடிந்திருக்கிறது. இது மலைப்பைக்கிறது என்று புரொடியூசர் தீவிரமான முகபாவனையுடன் கூறினார். இது உண்மையிலேயே அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க வேண்டிய ஒன்று. முறை மிகவும் வேகமாக இருக்கிறது, ஆனால் இதை பிறராலும் செய்ய முடியும். இந்த தப்பியோடியவனின் செயல்களை பார்க்கும்போது வெற்றி விகிதம் கிட்டத்தட்ட 100% இருக்கிறது என்று ஜியாங் யூஷன் கேமராவை பார்த்து தீவிரமாக சேர்த்தார். நீங்கள் ஒரு சிறிய கடை உரிமையாளராக இருந்தால் இந்த வேகத்திற்கும் இந்த சூழ்நிலைக்கும் உங்களால் ஈடு கொடுக்க முடியுமா? உங்கள் ஒரு நாள் வருமானம் சாதாரணமாக திருடப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? இத்தகைய சூழ்நிலைகளில் அனைவரும் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். ஜியாங் யூஷனின் வார்த்தைகள் லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டிருந்த அனைவரையும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. அவர்கள் முகத்தில் ஒரு புதிய தீவிரம் தெரிந்தது. பணப்பெட்டியில் அமர்ந்திருப்பது அவர்களாக இருந்தால் என்ன செய்வது? முடிவு அநேகமாக வீடியோவில் பார்த்தது போலவேதான் இருக்கும். ஒரு டசனுக்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருட்டுகள், அவற்றில் எதிலுமே தோல்வி இல்லை என்பது சூழ்நிலையை மிகவும் பயங்கரமாக்கியது.
நினைச்சு பார்த்தாலே குலை நடுங்குது என்று ஒருவர் கமெண்ட் செய்தார். வெறும் 2 மணி நேரத்துல அவன் 7000 யுவான திருடி இருக்கான். 1 டஜனுக்கும் அதிகமான முறை குற்றம் செஞ்சிருக்கான். இது உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கு. எங்களைப் போன்ற கடைக்காரர்களுக்கு இந்த எச்சரிக்கை நிச்சயம் பயனுள்ளதுதான் என்று மற்றொருவர் இடைமறித்தார். வழக்கமா நாங்க சில 100 யுவானை இழந்தா அது பெரிய தலைவலியா இருக்கும். சிசிடிவி மூலமா திருடனை அடையாளம் கண்டுபிடிச்சாலும் அவனை பிடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. திருடு போன தொகை ரொம்ப கம்மியா இருந்தா போலீஸ் கேஸ் கூட போட மாட்டாங்க. இந்த எச்சரிக்கை நேரடி ஒளிபரப்பு அறையில் மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியது. அதே நேரத்தில் ஸ்கைநெட் ஆபரேஷன் எச்சரிக்கை என்பது பல தளங்களில் ட்ரெண்டிங் தலைப்புகளில் முதலிடத்தை பிடித்தது. வாங் யுன்னின் திருட்டு தந்திரங்கள் எண்ணற்ற நெட்டிசன்களிடையே அனல் பறக்கும் விவாதத்தை தூண்டின. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தப்பி ஓடியவன் நம்பர் 33 மற்றவர்களைப் போன்றவன் அல்ல. அவன் ரத்தத்திலேயே ஊறிய ஒரு குற்றவாளி போல தெரியுது. அவன் பெயர் என்ன சொன்னீங்க என்று ஹாங்ஃபெங் பல்வேறு திரைகளை ஆய்வு செய்வதாவரே கேட்டார். அவர் கண்கள் லேசாக மின்னின. அவர் கையில் ஒரு பேனாவை வைத்துக் கொண்டும் தொடர்ந்து எதையோ குறித்துக் கொண்டும் வரைந்து கொண்டும் இருந்தார். தப்பியோடியவன் நம்பர் 33இன் பெயர் வாங் யுன். இந்த எச்சரிக்கை இனிமேல் வாங் யுன் எச்சரிக்கை என்று அழைக்கப்படும் என்று தயாரிப்பாளர் அறிவித்தார். ஸ்கைநெட் ஆபரேஷன் நிகழ்ச்சியின் நிலையான விதி இதுதான். ஒரு தனிநபரின் காரணமாக தொடங்கப்படும் எந்த ஒரு சமூக எச்சரிக்கையும் அவர்கள் பெயரைக் கொண்டிருக்கும். இது பொதுமக்களுக்கு எளிதில் நினைவில் நிற்கும் என்பதற்காகவும் எச்சரிக்கைக்கு காரணமானவரை அடையாளம் காட்டுவதற்காகவும் இப்படி செய்யப்பட்டது. வாங் யுன் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தப்பியோடியவன் என்று லியூ கிங்கிங் அறிவித்தார். அவர் கண்களில் ஒரு பொறி பறந்தது. அற்புதம், சும்மா வேற லெவல் என்று ஒரு பார்வையாளர் உற்சாகமாக கத்தினார். நான் இப்பதான் இந்த ஆளோட லைவ் ஸ்ட்ரீம் பக்கம் வந்தேன். இவனோட ஸ்டைல் மற்ற தப்பியோடியவர்கள் கிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவன் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு ஹோட்டல்ல 4 வகை உணவு மற்றும் ஒரு சூப் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். 4 வகை உணவு மற்றும் ஒரு சூப்பா? மற்ற தப்பியோடியவர்கள் எல்லாம் பன் சாப்பிட்டு கொண்டும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குடித்துக் கொண்டும் இல்ல இருக்காங்க. அப்ப இந்த வாங் யுன் மட்டும் ராஜ விருந்து சாப்பிடுறானா? வாங் யுன், இந்த பெயரை நான் மறக்கவே மாட்டேன். இந்த ஆளு மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமா பயங்கர கெத்தா இருக்கான். இவ்வளவு குறுகிய காலத்திலே 7000 யுவான் திருடி இருக்கானா? அது மட்டுமில்லாமல் ஒரு சமூக எச்சரிக்கையையும் உருவாக்கியிருக்கான். பிரமாதம். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தாலும் குற்றங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுதான் ஒரு உண்மையான தப்பியோடியவன். ஹஹா. தப்பியோடியவன் நம்பர் 33 வாங் யுன் திடீரென்று வெளிச்சத்துக்கு வந்தான். அவனுடைய பயங்கரமான திருட்டு தந்திரங்கள் ஒரு சமூக எச்சரிக்கையை ஏற்படுத்தின. மேலும் நிகழ்ச்சியின் தயாரிப்பு குழுவால் பெயர் பகிரங்கமாக வெளியிடப்பட்ட முதல் தப்பியோடியவனும் இவன்தான். இதனால் அனைத்து அதிகாரிகளின் மனதிலும் அவன் பெயர் பதிந்தது. குறிப்பாக 50 நேரடி ஒளிபரப்புகளில் ஒரு தப்பியோடியவன் பிடிக்கப்பட்ட நிலையில் மற்றவர்கள் எச்சரிக்கையுடன் ஓடிக்கொண்டிருந்தனர். பசித்தால் பன்னு சாப்பிட்டனர், தாகம் எடுத்தால் மினரல் வாட்டர் குடித்தனர். ஆனால் இவன் ஒரு உணவகத்தில் முழு சாப்பாட்டையும் ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இந்த தலைகீழ் வித்தியாசம் எண்ணற்ற பார்வையாளர்களை வாயடைக்க வைத்தது. இவன் உண்மையிலேயே ஒரு தப்பியோடியவன் தானா? முதலாவதாக இந்த தப்பியோடியவன் வாங் யுன் செய்த பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன். இருந்தாலும் என்னுடைய பெண் ரசிகை ஒருவருக்காக நான் குரல் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஜாங் ஷிங்ஜன் முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு சொன்னார். நீங்க என்னை தூண்டிவிடலாம், ஆனால் என் ரசிகர்களை வம்பிழுப்பது வரம்பு மீறிய செயல். அடுத்த முறை நான் இவ்வளவு மரியாதையாக இருக்க மாட்டேன். நான் இப்போ வாங் யுன்னை முறைப்படி கைது செய்ய போகிறேன். அவன் இருக்கிற இடத்தை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். மதுபான கடையில் இருந்த அந்த பெண்ணை நான் உனக்காக பழிதீர்ப்பேன். இதை சொன்னதும் ஜாங் ஷிங்ஜன் புன்னகை கொண்டே சட்டைப்பையை மடக்கிவிட்டு தன் தசைகளை முறுக்கினார். ஹா, இனிமேதான் ஆட்டம் களை கட்டப் போகுது. இது உங்களோட கௌரவ பிரச்சனை ஜிங்ஷன் என்று பக்கத்தில் இருந்த சென்ஹவ் சிரித்தார். இது ஒரு ஆணின் கௌரவத்திற்கான போர். மோதல் இப்போதான் தொடங்கியிருக்கு. நான் தான் ஜெயிப்பேன்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மூடிய முஷ்டியுடனும் முகம் முழுக்க நம்பிக்கையுடனும் ஜாங் ஷிங்ஜன் மைக்ரோபோனை நோக்கி நகர்ந்து சொன்னார். முகவரி 25 குபெங் தெரு. தப்பியோடியவன் வாங் யுன் அந்த சின்ஸ் டைனர் என்ற உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை கைது செய்ய புறப்படுங்கள். புரிந்தது கேப்டன், கவலைப்படாதீங்க, நாங்க அவனை பிடிச்சிருவோம் என்று ஸ்பீக்கரின் மறுமுனையிலிருந்தே அதே அளவு நம்பிக்கையுடன் ஒரு குரல் பதிலளித்தது. ஜாங் ஷிங்ஜன் கட்டளைகளை பிறப்பிட்டுக் கொண்டிருந்த போதே எண்ணற்ற பார்வையாளர்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் அரட்டையில் விவாதித்துக் கொண்டிருந்தனர். வாவ், ஜாங் ஷிங்ஜன் ஒரு சரியான கனவு காதலன். ஜாங் ஷிங்ஜனின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தப்பியோடியவன் வாங் யுன் உள்ள ரசிகர்களை வம்பிழுத்துட்டான். இப்போ நம்மளால பழி வாங்க முடியுதான் பாப்போம். ஹஹா, நான் வாங் யுன்னை ஆதரிக்கிறேன். அவனை பார்த்த கணத்திலிருந்தே அவன் மற்றவர்களை விட தனித்து தெரிவான் என்று எனக்கு தெரியும். பாத்திரலாம். ஜாங் ஷிங்ஜன் மெல்ல சிரித்துவிட்டு தொடர்ந்தார். ஹே, தப்பியோடியவன் வாங் யுன் இதுவரை பிரமாதமாக செயல்பட்டிருந்தாலும் அவனுக்கான நேரம் முடிந்து போச்சு. விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய 3வது கீம் லைவ் ஃபீடுக்கு மாறி அதிகாரிகள் 3 மற்றும் 4 மற்றும் எங்களுடைய எலிட் உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அந்த கைது நடவடிக்கையை பார்க்கலாம். திரையில் விரியும் ஒரு காட்சியில் அவர் கண்கள் பதிந்திருந்தன. அதிகாரப்பூர்வ சீருடை அணிந்த 3 அதிகாரிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர்.
அவர்களில் நடுவில் இருந்தவர் ஒரு வாட்டசாட்டமான மொட்டை தலை இளைஞன். வார்த்தைகளை வீணடாதீங்க, அவன் என்ன பார்த்த மறுநிச்சயத்தில் அவனோட கதை முடிஞ்சுது. நடுவில் இருந்த அந்த மொட்டை தலை இளைஞன் சுழன்று திரும்பினான். அவன் உதட்டின் ஓரத்தில் ஒரு நமுட்டு சிரிப்பு இருந்தது. நம்பிக்கையுடன் கைகளை விரித்து அவன் தன் சவாலை அறிவித்தான். யார் இது? பார்க்க பழக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்கே என்று அந்த இளைஞனை பார்த்து ஆச்சரியமாக ஹாங்ஃபெங் கமெண்ட் செய்தார். அவன் பெயர் சாவுமாவோ. அவன் எங்க டீமோட எலீட் உறுப்பினர்களில் ஒருவன் என்று ஜாங் ஷிங்ஷன் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். சாவுமாவோவா? நாட்டிலேயே சிறந்த பார்க்கூர் வீரர். சாவுமாஸ் பார்க்கூர் குரோனிக்கல்ஸ் என்ற படத்தை தயாரித்தவர். அது அவர்தானா என்று ஹாங்ஃபெங் ஆச்சரியமாகி புருவத்தை உயர்த்தி கேட்டார். ஆம், அது அவர்தான் என்று ஜாங் ஷிங்ஷன் தலையாட்டி உறுதிப்படுத்தினார். வாவ், நீங்க விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தப்பி ஓடியவன் வாங்யூன் பார்க்கூர் மூலம் 2 அதிகாரிகளை ஏமாற்றினான். இப்போ அவனை பிடிக்க நீங்க நாட்டின் தலை சிறந்த பார்க்கூர் நிபுணரை அனுப்புறீங்களா? இது உண்மையிலேயே ஒரு தற்செயல் நிகழ்வுதான். என்னுடைய தப்பியோடியவர்களில் ஒருவன் பார்க்கூர் ஆர்வலராய் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஜாங் ஷிங்ஷன் தோற்றைகளை குலுக்கினார். அவர் முகத்திலிருந்து சிரிப்பு மாறவில்லை. இந்த தப்பியோடியவன் வாங்யூன் இப்போது என்ன செய்வான்? அவன் இன்னும் சில நாட்கள் ஓடுவான்னு நான் எதிர்பார்த்தேன். என்ன ஒரு பரிதாபம் என்று ஷென்ஹவ் ஏமாற்றத்துடன் தலையை ஆட்டிக்கொண்டே வருத்தப்பட்டார். அவன்தான் தேடிக்கிட்டான். எங்க டீம் 3யும் என் ரசிகர்களையும் சீண்டனான்ல. ஜாங் ஷிங்ஷன் மீண்டும் தோள்களை குலுக்கினார். அவர் பாடி விலங்கியல் தளர்வாகவும் நம்பிக்கையோடனும் இருந்தது. அடடே, அப்படியா? சாவுமாவ், அது சாவுமாவ் தான். இவர் ஜாங் ஷிங்ஷனின் அணியில் உள்ள ஒரு எலைட் உறுப்பினரா? சாவுமாவா? அவர் பிரபலமானவரா? நாட்டின் நம்பர் 1 பார்க்கர் கலைஞர். நீயே சொல்லு, அவர் பிரபலமானவரா இல்லையா? அவருக்கு ஏன் சாவுமாவ் என்று பெயர் வந்தது தெரியுமா? ஏனென்றால் அவரது பார்க்கர் ஒரு காட்டு பூனையைப் போல வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். மேலும் பார்க்கர் செய்யும் போது அவர் பகட்டான அசைவுகளையும் வேடிக்கையான பேச்சுகளையும் வெளிப்படுத்துவார். அதனால் அவருக்கு சாவுமாவ் என்ற பெயர் கிடைத்தது. அவர் பார்க்கர் உலகின் முன்னோடி. நம் நாட்டின் பார்க்கர் துறையில் ஒரு வழிகாட்டி. பல புதியவர்கள் சாவுமாவின் வீடியோக்களை பார்த்துதான் பார்க்கர் கற்றுக்கொள்கிறார்கள். அவர் ஒரு உண்மையான மாஸ்டர். ஒரு தப்பியோடியவரை பிடிக்க சாவுமாவை அனுப்புவது கொஞ்சம் நியாயமற்றது இல்லையா? இதில் என்ன நியாயமற்றது இருக்கிறது? உண்மையில் ஒரு தப்பியோடியவரை துரத்த 1 டசன் போலீஸ் அதிகாரிகளை அனுப்பலாம். சாவுமா ஒருவரே 1 டசன் அதிகாரிகளுக்கு சமம். அணி 3இன் முதல் எலைட் உறுப்பினரின் அறிமுகம் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்க்கர் ஒரு குறிப்பிட்ட ஆர்வம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உயர்மட்டத்தில் இருப்பது ஒருவித பிரபல அந்தஸ்தை அளித்தது. ஏனெனில் பலருக்கு சாவுமாவ் என்ற பெயர் தெரிந்திருந்தது. இது நம்ம சகோதரன் வாங்யூனுக்கு முடிவு காலம். ஐயோ, என்ன ஒரு பரிதாபம் என்று ஒரு பார்வையாளர் வருந்தினார். டிங், 100 ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை பெற்றதற்கு ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். டிங், 200 ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை பெற்றதற்கு ஹோஸ்டுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் கமெண்ட் சென்டர் அறையும் மற்றும் ஆன்லைனில் நடப்பதை பற்றி அறியாத வாங்யூன் ஒரு உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். இருந்த போதிலும் திடீரென்று வந்த ஷாக் வேல்யூ பாயிண்ட்கள் அவரை குழப்பத்தில் அழுத்தியது. என்ன நடக்கிறது? கடந்த சில நிமிடங்களில் ஷாக் வேல்யூ 500,000 உயர்ந்துள்ளது என்று வாங்யூன் குழம்பினார். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஷாக் வேல்யூ பாயிண்ட்கள் என்பது சிறிய தொகையல்ல. அது 5 மேம்படுத்தப்பட்ட திறன்களை பெற போதுமானதாக இருந்தது. 20 உடலமைப்பு புள்ளிகளுக்கு 200 லட்சம் ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை செலவிடு. சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாத போது வாங்யூன் அதை பற்றி அதிகம் யோசிக்க வேண்டாம் என்று முடிவு செய்தார். அவர் உடனடியாக பரிமாற்றத்தை தொடங்கினார். தப்பிக்க அவருக்கு நிச்சயமாக கணிசமான உடல் வலிமை தேவைப்பட்டது. பரிமாற்றம் வெற்றிகரமாக முடிந்தது என்று சிஸ்டமின் குரல் எதிரொலித்தது மற்றும் வாங்யூன் தனது அட்ரிபியூட் பக்கத்தை பார்த்தார். ஹோஸ்ட் வாங்யூன், வயது 23, உடலமைப்பு 110, நுண்ணறிவு 125, திறன்கள் காட் லெவல் பார்க்கர். 2வது, இடைநிலை பட்டாம்பூச்சி மணர் பறிக்கும் நுட்பம். ஷாக் வேல்யூ 3,45,210. கடை திறந்திருக்கிறதா? குறிப்பு: உங்களது உடலமைப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்த அதிக ஷாக் வேல்யூவை சேகரிக்கவும். வாங்யூன் தனது வலிமை கணிசமாக அதிகரித்திருப்பதை உணர்ந்தார். அவரது உடலமைப்பு ஒரு மாகாண அளவிலான விளையாட்டு வீரருக்கு இணையாக உயர்ந்தது. மீதமுள்ள ஷாக் வேல்யூ பாயிண்ட்களை உடனடியாக பயன்படுத்தாமல் அவசர தேவைகளுக்கு சேமிக்க முடிவு செய்தார். கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று வாங்யூன் எழுந்து பணம் செலுத்திவிட்டு உணவகத்தை விட்டு வெளியேற தயாரானார். கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்க டீம் லீடர்களுக்கு அதிகாரம் இருந்தது. வேண்டுமென்றே கண்காணிப்பை தவிர்க்காவிட்டால் அவர்களின் நகர்வுகள் இறுதியில் கண்காணிக்கப்படும், குறிப்பாக அவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருந்தால்.
இருந்தபோதிலும் அவர் உணவகத்தை விட்டு வெளியேறும்போது வாங்யூர் அதிகாரி சீருடை அணிந்த சில தெரிந்த முகங்களை பார்த்தார். அவர் ஏற்கனவே சந்தித்தவர்களுடன் அந்த கூட்டத்தில் ஒரு புதிய முகமும் இருந்தது. நீங்கள் வேகமாக செயல்படுகிறீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். வாங்யூன் சற்று இடைநிறுத்தி, ஆனால் பீதியடைந்ததற்கான எந்த அறிகுறியும் காட்டவில்லை. அவர்களின் கண்காணிப்பு வேகத்தை பற்றி அவர் புதிய புரிதலை பெற்றார். வாங்யூன் அவர்களை கவனித்த அந்த நுனித்தனத்தில் அவர்களும் அவரை கவனித்து விட்டார்கள். குழுவின் தலைவர் சௌமாவ் வாங்யூனை உற்று பார்த்து தலையை லேசாக உயர்த்தி சாதாரணமாகவும் தளர்வாகவும் வாங்யூனிடம் பேசினார். ஆக, நீந்தான் வாங்யூன். நான் உன்னை கைது செய்ய வந்திருக்கிறேன். நீ யாகாகவே சரணடையப் போகிறாயா அல்லது ஓட திட்டமிடுகிறாயா? நீ ஓட திட்டமிட்டால் நான் உனக்கு 10 மீட்டர் தூரம் முந்தாக ஓட வாய்ப்பு கூட தருவேன். அவரது வார்த்தைகள் அவரது திமிரான குணத்திற்கு பொருத்தமாகவும் தன்னம்பிக்கை நிறைந்ததாகவும் இருந்தன. டிங்! புதிய சிஸ்டம் டாஸ்க் தொடங்கியது. இன்ஸ்பெக்டர் ஸ்டீமன் எலைட் அதிகாரியுடன் நேரடி மோதல். ஹோஸ்டின் செயல்பாட்டை பொறுத்து டாஸ்க் வருமானங்கள் கணக்கிடப்படும் என்று சிஸ்டமின் குரல் எதிர்பாராத விதமாக வாங்யூனின் மனதில் எதிரொலித்தது. அவர் டாக் சீசன் கேரக்டர் பேசிய டோட்டல் வேர்ட்ஸ் கூட்டுத்தொடை 42, 3, 2 மற்றும் 4, 5 ஆகிறது. அவர் பேசிய கேரக்டர்களின் கவுண்ட் 6 ஆகிறது.